தயவு செய்து நல்ல நிறுத்தி ஒருவர் வாசிக்கும்படியா கேட்டுக்கணும். தேங்க்யூ. ஒருத்தர் வாசிங்க நல்லா நிறுத்தி. நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுகிறவர்களாய் இருங்கள். சகோதரரே, நீங்கள் எல்லாவற்றிலும் என்னை நினைத்து கொண்டு நான் உங்களுக்கு ஒப்புவித்தபடி நீங்கள் கட்டளைகளை கை கொண்டு வருகிறது நிமித்தம் உங்களை புகழு. ஒரு நிமிஷம், என்ன எது வாசிக்கிற? 1 கொரிந்தியர் தானக்கா? 12 1-11. 12 11 நினைச்சேங்க. ஓகே. அண்டையும் சகோதரரே, ஆவிக்குரிய வரங்களை குறித்து நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லை. நீங்கள் அஞ்ஞானிகளாய் இருந்த போது ஏவப்பட்டபடியே ஊமையான விக்கிரங்களிடத்தில் மனதை செலுத்தினீர்கள் என்று உங்களுக்கு தெரியுமே. ஆதலால் தேவனுடைய ஆவியினாலே பேசுகிற எவனும் இயேசுவை சபிக்கப்பட்டவர் என்று சொல்ல மாட்டான் என்றும், பரிசுத்த ஆவியினாலேயே அன்றி இயேசுவை கர்த்தர் என்று ஒருவனும் சொல்லக்கூடாது என்றும் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு, ஆவியானவர் ஒருவரே. ஊழியங்களிலேயும் வித்தியாசங்கள் உண்டு, கர்த்தர் ஒருவரே. கிரியைகளிலேயும் வித்தியாசங்கள் உண்டு, எல்லாருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே. ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனுடைய புரோஜனத்திற்கு என்று அளிக்கப்பட்டிருக்கிறது. எப்படியெனில், ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே அறிவை உணர்த்தும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே விசுவாசமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே குணமாக்கும் வரங்களும், வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும், வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும், வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும், வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும், வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்கப்படுகிறது. இவைகள் எல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவன் அவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். ஆமென். வசனங்கள் நான் சொல்றேன், அதை வாசித்து அதுக்கப்புறம் ஆவியானவர் வழி நடத்துறபடி நான் ஆமை செய்தி வேலைக்குள்ள கடந்து செல்ல விரும்புகிறேன். அல்லேலூயா. எபேசியர் அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஆதலால் அவர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார் என்று சொல்லியிருக்கிறார். இதுல மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார் என்று சொல்லப்படுகிறது. இதே சங்கீதத்துல எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா, சங்கீதம் 68:18. சங்கீதம் தேவரீர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி கொண்டு போனீர். தேவனாகிய கர்த்தர் மனுஷருக்குள் வாசம் பண்ணும் பொருட்டு துரோகிகளாகிய மனுஷர்களுக்காகவும் வரங்களை பெற்றுக்கொண்டீர். பாருங்க, துரோகிகளான மனிதர் குறித்து எப்படி சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. மனிதன் ஒரு துரோகம் செய்யக்கூடியவனா தான் என்ன செய்யறான் பாருங்க. ஆதாம் ஏவாள் ஆண்டவர் எப்படி பிள்ளைகளா வச்சிருந்தாங்க, ஆனா ஆண்டவருக்கு அவங்க என்ன செய்யிட்டாங்க, துரோகம் பண்ணிட்டாங்க. இதனை அன்னைக்கு பண்ணின துரோகம் தான் இன்னைக்கு வரைக்கும் உலகத்துல அநேகர் என்ன செய்யறாங்க, ஆண்டவருக்கு துரோகம் பண்ணக்கூடிய மக்களாக தான் என்ன செய்யறாங்க இருக்கிறாங்க. அல்லேலூயா. சாத்தானுக்கு சத்துருவுக்கு என்ன செய்யறாங்க, அல்லேலூயா, சத்துருடைய சொல்ல கேட்டு ஆண்டவருக்கு அவங்க துரோகம் பண்ணிட்டாங்க. அதனாலதான் துரோகியான மனிதர்களுக்காகவும் அவர் என்ன செய்தாராம், வரங்களை அல்லேலூயா ஆமீன் 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 பெற்றுக்கொண்டார். என்ன ஒரு வசனத்தை வாசிக்கலாம். அல்லேலூயா. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10:8. வியாதியுள்ளவர்களை சொஸ்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள், இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். தேங்க்யூ. இந்த நாளிலும் நாம் வரங்களை குறித்து பார்த்து எப்படி அல்லேலூயா பிள்ளைகளை இந்த காரியங்களுக்குள்ள வழி நடத்தும்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்று ஆண்டவரால் அல்லேலூயா ரட்சிக்கப்பட்டு கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்ற எல்லாருக்குமே எனது வரங்கள் உண்டு. அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசியர் நிருபம் நினைக்கிறேன், நீங்கள் சிறப்படுவதற்காக ஆவிக்குரிய வரங்கள் என்ன செய்து உங்களுக்கு கொடுக்கப்படுதுன்னு சொல்றாரு. அப்ப எதற்காக இந்த அபிஷேகம், இந்த ஆவிக்குரிய வரங்கள் நமக்கு கொடுக்கப்படுதுன்னா, தேவனுடைய வல்லமை நம்மையிலிருந்து வெளிப்பட. அல்லேலூயா. இணைப்புல தேவ பிள்ளைகள் நாம் அநேகர் இணைஞ்சு ஜெபிக்க வந்திருக்கோம். ஆண்டவர் தம்முடைய வல்லமையை இந்த உலகத்துக்கு காட்டணும்னா, அல்லேலூயா, அவர் நேரடியாக வந்து என்ன செய்யல, ஒவ்வொரு மனிதன்கிட்ட போய் காட்டல.
கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு தேவன் வரங்களை தந்து நம் மூலமாக தான் இன்னைக்கு ஊழியர்கள் மூலமாக ஹல்லேலூயா வரங்கள் கிரியை செய்து அவங்க மூலமாக ஆண்டவருடைய வல்லமை வெளிப்பட்டு வியாதியஸ்தர்கள் என்ன செய்யறாங்க, சுகமாகறாங்க. இன்னைக்கு 4 மாடியில வேலைக்கிழமை தோறும் சுகமளிக்கும் கூட்டம் நடக்குனா எவ்வளவு பேர் என்ன செய்யறாங்க, விடுதலை பெறாங்க. ஹல்லேலூயா. எவ்வளவு பேர் போராட்டங்கள்ல உள்ளவங்க, பிரச்சனைகள்ல உள்ளவங்க, பொல்லாத ஆவிகளின் பிடியில உள்ளவங்க எவ்வளவு பேர் சுகம் பெறாங்க. அப்போ அந்த வல்லமை ஊழியரிடம் இருந்து தேவனுடைய வல்லமை அந்த ஊழியருக்குள்ள இருந்து என்ன செய்யுது, வெளிப்பட்டு ஹல்லேலூயா அது மற்றவங்களை அது குணமாக்கக்கூடியதாக. அப்போ ஜனங்கள் பார்ப்பாங்க, இவ்வளவு வல்லமை இயேசு கிறிஸ்து இந்த ஊழியரை இவ்வளவு வல்லமையா பயன்படுத்துறாரே, அப்ப இவர் ஆராதிக்கிற தேவன் எவ்வளவு வல்லமுள்ளவரா இருக்கிறாரு. அது பாருங்க, எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனை குறித்து சொல்லும் பொழுது அவனுக்கு ஏன் கடின இதயத்தை ஆண்டவரே தான் கொடுத்தாரு. எதுக்காகனா பூமியில என்னுடைய வல்லமை இந்த பூமி அறியணும், இந்த பூமியில உள்ள ஜனங்கள் அறியணும். அதற்காகவே அவனை வச்சிருந்தாராம். பாருங்க, அதற்காகவே உள்ளம் கடினப்பட்டு அந்த ஹல்லேலூயா அந்த எகிப்துல அந்த 10 வாதைகளை அனுப்பி தேவன் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தி அதே போல ஹல்லேலூயா அவன் செங்கடல்ல தேவன் என்ன செய்யறார், தம்முடைய ஜனத்துக்காக ஹல்லேலூயா எகிப்தியருக்கு சரி கட்டினாரு. ஹல்லேலூயா எதுக்காகனா தேவன் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தினாரு. அது எல்லா ஜனங்களும் பார்க்க என்ன செய்தாங்க, கேள்விப்பட்டிருப்பாங்க. சுற்றில உள்ள ஜனங்கள், எகிப்தை சுற்றி உள்ள ஜனங்கள் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பாங்க. ஆனா அப்படி இருக்கின்ற ஹல்லேலூயா அப்போ நம்மளுக்கு தேவன் எதற்காக ஆவிக்குரிய வரங்களை நம்ம விரும்பணும். அதனாலதான் ஹல்லேலூயா அன்பை நாடுங்கள். ஹல்லேலூயா அவன் 14 அதிகாரத்துல வாசிக்கிற 1 Corinthians 14:1 பார்க்கும்போது அன்பை நாடுங்கள், ஞான வரங்களை விரும்புங்கள், விசேஷமா என்னது தீர்க்க தரிசன வரத்தை என்ன செய்யுங்க விரும்புங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ எல்லாருக்குமே வரங்கள் மேல ஆசை இருக்குதா? எல்லாருக்குள்ளயும் கர்த்தர் நிச்சயமாகவே ஒரு வரத்தை கண்டிப்பா உங்களுக்குள்ள தந்திருப்பாரு. அந்த வரத்தை நீங்க கண்டுபிடிக்கணும். எனக்குள்ள ஆண்டவர் என்ன வரத்தை வச்சிருக்கிறாரு. ஏன்னா அவர் பட்சபாதம் இல்லாத தேவன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட பிள்ளைகள் எல்லாருக்கும் அந்த வரங்கள் கிரியை செய்யணும். பழைய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா கர்த்தரால் அபிஷேகிக்கப்பட்டவங்க எவ்வளவு வல்லமையான காரியங்களை செய்தாங்க. அதே போல புதிய ஏற்பாட்டுல அபிஷேகிக்கப்பட்டவங்க எவ்வளவு வல்லமையான காரியங்களை செய்தாங்க. ஹல்லேலூயா. நான் இப்போ ஒரு சில நாட்களா ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டே இருந்தேன், டாடி நசரனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணாரு நீ சொல்லி வேதத்துல வாசிக்கிறல்லப்பா. என்ன நீங்க என்ன செய்யணும், வல்லமையினாலும் அபிஷேகிக்கணும். என்ன என்ன செய்யணும், வல்லமையினால என்ன அபிஷேகம்ப்பா, அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கணும். நேரே ஹல்லேலூயா அவன் எங்க இருந்து சர்ச்சுக்கு போகணும்னா சரி, பெரிய போகும்போதெல்லாம் அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கும்னு சொல்லி நான் கேட்டுட்டே இருந்தேன். அப்போ நேற்று நான் ஹல்லேலூயா நான் ஒரு 6:15 நினைக்கிறேன். அதுக்குள்ளவே எல்லா ஒர்க்கும் முடிச்சு குளிச்சு எனக்கு 9:15க்கு அப்புறம் தான் என்ன செய்வேன், நான் சர்ச்சுக்கு 9:30க்கு தான் இந்த சர்ச்சில் ப்ரேயர். 9:15க்கு அப்புறம் தான் ஆட்டோ வரும். ஹல்லேலூயா எங்க சார் நினைச்சிட்டாங்க நேற்று காலையில வர சொன்னாலும் காலையில போயிட்டாங்க, டியூட்டி போயிட்டாங்க. அப்போ நான் பாருங்க ஒரு 6:15க்குள்ள எல்லா ஒர்க்கையும் முடிச்சாச்சு. முடிச்சு எல்லாம் முடிச்சு என்ன செய்யணும், அதனால என்ன செய்யுது ஒரு 2 ஹவர்ஸ் நமக்கு இருக்குது எப்படியும். ஹல்லேலூயா. ஒரு 7, 8 ஒரு 8:15க்கு அப்புறம் ரெடி ஆனா கூட நம்ம என்ன செய்யலாம், ரெடி ஆயிடலாம். ஒரு 2 ஹவர்ஸ் என்ன செய்யணும், அப்பா சமூகத்துல உட்காந்து இப்ப பொதுவா காலையில ஒர்க் அதிகம் முடிச்சிட்டா சீக்கிரம் முடிச்சிட்டாலே ஃபுல்லா. ஏன்னா அதிகாலையில அதிக நேரம் ஜெபிக்க முடியாது. ஒரு பாட்டு படிச்சு ஒரு அதிகாரம் வாசித்து வேகமா போய் 4 மணிக்கு என்ன செய்யணும், எல்லா ஒர்க்கையும் செய்ய ஆரம்பிக்கணும். அதனால நான் வந்து என்ன செய்வேன், நல்லா அப்பா சமூகத்துல ஒரு 2 ஹவர்ஸ் என்ன செய்யணும், எல்லாம் உட்காந்து துதிக்கணும், அப்பாவை துதிக்கணும். எல்லாம் துதிச்சு அப்பாவிட்ட ரொம்ப நேரம் உட்காந்து பேசணும்னு சொல்லி நான் அப்படியே என்ன செய்றேன், உட்காந்து ஜெபித்து கொண்டே இருக்கிறேன். அப்போ அப்படி இருக்கும்போது நான் அந்த வல்லமையா இருக்கும் முந்த நாள் கேட்டேன்ல, அப்பா சொல்ல நான் நினைச்சிட்டேன், சரி அப்பா வந்து நமக்கு வந்து ஒவ்வொரு இடங்கள் 3 to 4 நம்ம ஜெபத்துக்கு ஆயத்தமாகுறோம். அந்த ஜெபத்துக்கு இதுவரை இன்னைக்கு 1010வது இடம். ஹல்லேலூயா. அப்ப இதுவரைக்கும் உள்ள இடத்துல அப்பா நமக்கு என்ன செய்தாங்க, அந்த இடங்களை குறித்து தரிசனங்களை தர்றாங்க. அதே போல யாராவது அவங்களுக்காக ஜெபிக்க சொல்லும்போது அவங்களை குறித்த பாரம் வரும்போது நமக்கு தரிசனங்களை தர்றாங்க. அப்ப இந்த ஊழியத்துக்கு இந்த கிருபை தேவை, இந்த ஊழியத்துக்கு இது தேவை. அதனால அப்பா இதை தந்திருக்காங்க. நல்லா ஆவியில அந்நிய பாஷையில முழுவதும் அப்பாவோட பேசி உறவாட கிருபையை தந்திருக்காங்க. எப்போ கண்ணை மூடினாலும் தரிசனம் தந்துகிட்டே அவங்கள தரிசித்து கொண்டே அப்படி எவ்வளவு ஒரு பெரிய காரியத்தை தந்திருக்காங்க. அப்ப இந்த நமக்கு தேவை, நமக்கு ஆண்டவர் தேவையானதை தந்திருக்காங்க. இந்த கிருபையை அப்போ தந்திருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லி நான் இப்படி சொல்லிட்டு இருக்கேன். இந்த கிருபையை அப்போ தந்திருக்காங்க. நம்ம இப்படி இன்னும் வல்லமை தாங்க வல்லமை தாங்கன்னு சொல்லி அப்படியே அப்பா கிட்ட கேட்டுட்டு இருக்கோமே அப்படின்னு சொல்லி இன்னும் அவிக்கிற வரங்கள்லாம் தாங்கப்பா. அவன் குணமாக்கு வரங்கள், அற்புதங்களை செய்யற வரம், இதெல்லாம் தாங்க, ஞானத்தை போதிக்கும் வசனம், அறிவை உணர்த்து வசனம், என்ன வேதத்துல இன்னும் ஆழமான அனுபவங்கள், இதெல்லாம் தாங்கன்னு என்ன வருது கேட்கணும் கண்டிப்பா. அப்படி வல்லமை தாங்க அப்பதான் அப்பா சொன்னாங்க, நான் உனக்குள்ள என்ன செய்றேன் வல்லமை வச்சிருக்கேன்னு சொல்லி. கடந்த 1 ஆண்டுகளுக்கு மேல இருக்கும். ஒரு சகோதரி திருப்பூர்ல இருந்து மலர் நினைக்க பேரு, அவங்க ஜெபத்துக்கு வருவாங்க பார்த்துடுங்க. அந்த ஹல்லேலூயா எங்க ஊர் பக்கம் தான் அவங்க அக்கா ஊரு. அவங்க மூலமா அவங்க என்ன கூட்ட போறேன், அவங்க மூலமா அவங்க வந்தாங்க.
இந்த கணவர் வந்து ஹிந்து, இந்த சிஸ்டரும் ஹிந்து தான். ஆனா கணவர் வெளியே போனதுக்கு பிறகு இந்த ஜெபத்துல வருவாங்க பாத்துக்கிடுங்க. அவங்க கடையில ஹalleluya கடை வச்சிருக்காங்க. அப்போ இந்த சகோதரி சொல்லுவாங்க, இந்த ஜெபத்துல வந்து உட்கார்ந்தாலே எனக்கு ஒரு மாதிரி வந்துருது. அப்படி ஏன்னா அவங்களுக்குள்ள அந்த போராட்டம். ஏன்னா அந்த சாத்தானினுடைய போராட்டம் அவங்களுக்குள்ள இருக்கிறதுனால, இந்த ஜெபத்துல அவங்களால சொல்லுவாங்க. அந்த ஜெபம் நடக்கணும். அந்த ஜெபம் நடந்து முடிக்க தட்டும். எனக்குள்ள ஒரு மாரி வந்து நான் அப்படியே படுத்துடுறேன் சிஸ்டர். அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, அந்த அந்த ஜெபம்லாம் முடிஞ்ச பிறகு என்கிட்ட சொல்லுவாங்க. அப்ப சிஸ்டர் நிச்சயமா உங்களுக்கு அந்த போராட்டம் கண்டிப்பா போயிரும். ஏன்னா ஏன்னா அவங்க அந்த விக்கிரத்துக்குள்ள தான் இருக்காங்க. எனக்கு கணவர் வந்து இங்கல தான் இருக்காரு. இவங்களுக்குள்ள நல்லா எனது ஆண்டவர குறிச்சு நல்லா ஜெபத்துக்கு வரணும் வாங்கணும்னு சொல்லி. அப்போ ஆவியானவர் அத ஞாபகப்படுத்துனாங்க. அதே போல இன்னொரு சகோதரியும் கூட என்கிட்ட சொல்லல பாலியல்ன்ட்டு சொல்லிருப்பாங்க போல. ஜெபத்துக்கு வந்தேன். ஏன்னா அப்படி போராட்டம் உள்ளவங்களுக்குள்ள அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளாகி 3 மணிக்கு நம்ம இணைஞ்சு அல்லேலூயா ஜெபிக்கிறோம். எஸ்தர் ஜெபக்குழுல வந்து நம்ம ஜெபிக்கணும். அந்த விக்கிரக போராட்டங்கள், அந்த விக்கிரக ஆவிகளின் போராட்டங்கள் இருந்துனா, அவங்களால இருக்க முடியாது. இப்படிப்பட்ட ஜெபங்கள்ல அவங்களால என்ன செய்ய முடியாது? இருக்க முடியாது. ஏன்னா, அது அவங்கள என்ன செய்யும்? அலைக்கழிக்கும். அலைக்கழிக்கும். அப்பதான் அப்பா சொன்னாங்க, "நீ வந்து வல்லமை தாங்க, வல்லமை தாங்கன்னு கேட்கியே, நான் ஏற்கனவே உனக்குள்ள என்ன செய்றேன்? அந்த வல்லமைய வச்சிருக்கிறேன். அந்த அசுத்த ஆவிகள் பாரு, அவங்கள என்ன செய்யுது? அது அலைக்கழிக்குது. அசுத்த ஆவிகள் அவங்களுக்குள்ள இருக்கிறதுனால, கர்த்தருடைய வல்லமை என்ன செய்யுது? அவங்களுக்குள்ள புறப்பட்டு போகுது. இந்த வல்லமை போன உடனே, அந்த எதிர் வல்லமை என்ன செய்யல? அவங்களுக்குள்ள இருக்க முடியல. அவங்கள என்ன செய்யுது? அவங்க தொடர்ந்து வந்திருந்தாங்கன்னா, நிச்சயமா கர்த்தர் என்ன செய்வார்? விடுதலைய கொடுத்திருப்பாரு. அப்பதான் சொல்வேன். அப்ப ஏற்கனவே சொன்னது அப்படிதான். அந்த ஜெபத்துல வர்றவங்க எல்லாருக்கும் நான் என்ன செய்வேன்? அல்லேலூயா! அந்த ஜெபத்தின் மூலமாக அவங்களுக்கு கட்டுகள் அறுக்கப்படும், கண்ணிகள் தெறிப்புண்டு போகும், சுகம் பெறுவாங்க, மரித்தோரும் என்ன செய்வாங்க? உயிர் தெழுவாங்கன்னு சொல்லி அப்பா நெறைய காரியங்கள் வெளிப்படுத்தியிருக்காங்க. ஆனாலும் இந்த காரியங்கள நான் சொல்லும்போது என்ன செய்தாங்க அப்பா, அந்த இவ்வளவு விளக்கங்கள் எனக்கு தந்தாங்க. அந்தந்த காரியங்கள்லாம் ஞாபகப்படுத்துனாங்க. எதுக்காகனா, நம்ம ஜெபிக்கும் பொழுது, அந்த ஜெபமானது தேவனுடைய வல்லம அந்த ஜெபத்துல வெளிப்படும். அதனால தான் நான் உங்கள சொல்றது, நல்லா ஆவியில நிரம்பி அந்நிய பாஷையிலேயே ஜெபிங்க. அது மற்றவங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா, இந்த காரியத்துக்காக ஜெபிங்கன்னு சொல்லி பிரேயர் பாயிண்ட் சொல்லியாச்சு. அந்த பிரேயர் பாயிண்ட்க்காக தான் நீங்க ஜெபிக்க போறீங்க. ஆவியானவர் வழிநடத்தினா தமிழ்ல சொல்ல சொன்னா தமிழ்ல சொல்லலாம். ஆனா முழுசா ஆவியானவருக்கு நீங்க விட்டு கொடுத்து ஜெபிக்கும்போது, அந்த ஜெபம் பாருங்க அவ்வளவு ஒரு வல்லமை உள்ளதா இருக்கும். இப்படி எல்லாருக்குள்ளயும் என்ன செய்யும்? அது ஒரு பெரிய தாக்கத்தை என்ன செய்யும்? உருவாக்கும். அல்லேலூயா! கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நான் காலையில அப்படியே ஜெபத்துல இருக்கிறேன். அப்பா காரியங்கள வெளிப்படுத்தி அப்படியே அப்படியே வந்து அல்லேலூயா வெளிச்சமா வந்து நிக்கிறாங்க மேல. அப்படி நான் நிக்கிறத பார்க்கிறேன். அப்பா வந்து நிக்கிறத பார்க்கிறேன். அப்போ வந்து சாத்தான்குளத்துல உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். சுதானி ஒரு சகோதரி தன்னுடைய வீட்ட இழந்து இன்னைக்கு வாடகை வீட்ல இருக்காங்க. ரொம்ப ஒரு வேதனைக்குள்ள நேத்து காலையில 5 மணிக்கே தண்ணி வந்ததுனால பிடிச்சிட்டு போவோம். 7 மணிக்கு ரொம்ப வேதனையோட ஆண்டவருடைய சமூகத்துல அப்படி இருந்திருக்கிறா. எனக்கு கரெக்ட்டா ஒரு 7:30 7:30க்கு கர்த்தர் நல்லதை செய்வார். கர்த்தர் நல்லதை செய்வார் அப்படின்னு சொல்லி சுதாவ காமிக்கிறாங்க. என்னடா நம்ம அப்படியே ஜெபத்துல உட்கார்ந்துகிட்டு இருக்கோம். என்னடா சுதாவ காமிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி டைம் போட்டு எழுதி வச்சேன். வச்சுட்டு சரி சாயங்காலம் சுதாட்ட பேசலாம்னு சொல்லி நான் என்ன செய்தேன் ஈவினிங் அதே மாதிரி ஐடியா டீச்சரை குறித்தும் கொஞ்சம் காரியங்கள் பேசினாங்க. அவங்க கிட்டயும் பேசினேன். 2 பேரை குறித்தும் கர்த்தர் வெளிப்படுத்தினாங்க. அப்போ நான் வந்து பாருங்க செல்வி அவன்ட்ட சொல்றேன். ஆமாக்கா நான் வந்து பாருங்க 7 மணிக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிட்டு. ஏன்னா அவளுடைய ப்ரொமோஷன் காரியத்துக்கு எதுக்கோ ஒரு காரியத்துக்கு அல்லேலூயா சென்னைக்கு கோர்ட்டுக்கு வாய்தாவுக்கு வர சொல்லியிருக்காங்க. எனக்கு அங்க போனா செலவாகும். நான் தனியா போயிட மாட்டேன். கொஞ்சம் பேர் தூத்துக்குடிக்கு வாங்கன்னு இருக்காங்க. இதெல்லாம் நினைச்சு மனசுக்கு கஷ்டமா இருந்துக்கா. என்ன நமக்கு வரக்கூடிய ப்ரொமோஷனுக்காகவும் நம்ம என்ன இப்படி அலைஞ்சு திரிய வேண்டியிருக்கேன்னு சொல்லி ரொம்ப வேதனையோடு இருந்தேன் பார்த்துடுங்க. அப்ப பாருங்க பாருங்க அவ அங்க வேதனையோட இருக்கா. ஆண்டவர் என்கிட்ட சொல்றாரு. கர்த்தர் அல்லேலூயா நல்லதை செய்வார். ஏன்னா சுதா வீட்டு எவ்வளோ ரொம்ப அதிகமான கஷ்டத்த அந்த குடும்பம் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கு. ஆனாலும் பாருங்க அவளை ஆறுதல் படுத்தும்படியாக தேவன் சொன்ன வார்த்தை. இப்ப நான் சாயங்காலம் பேசணும்னே அவளுக்குள்ள ரொம்ப ஒரு இது. ஆமா கர்த்தர் மறக்கல. ஏன்னா ஆண்டவர் மறந்து விட்டார். ஆண்டவர் எங்களை கைவிட்டு விட்டாரோ எல்லாமே எங்களுக்கு எதிரடையா இருக்குன்னு சொல்லி அவ வேதனைப்படும் பொழுது ஆண்டவர் பாருங்க அவளை ஆறுதல் படுத்துகிறார். ஆமாக்கா எல்லாம் நம்மளுக்கு இப்படி இருக்கடியே நினைச்சேன் சரி ஆண்டவர் அல்லேலூயா எங்களோடு தான் இருக்காருக்கா. அப்ப சொன்னேன் பாரு நீ அங்க இருக்கிறா ஆனா கர்த்தர் உன்னை குறித்து எவ்வளவு பாரத்தோட உன்னை குறிச்ச காரியத்தை சொல்றாரு பத்தியா சுதா. தயவு செய்து என்ன செய்யாத ஆண்டவர் மேல மட்டும் என்ன செய்யாதீங்க. மன கஷ்டப்படாதீங்க. ஏப்பா எங்க காரியத்துல எப்படி இருக்கேன்னு சொல்லி ஆண்டவரை மட்டும் என்ன செய்யாதீங்க. குறை சொல்லிடாதீங்க சுதா அம்மாட்டேன்னு சொல்லு. நிச்சயமா உனக்கு இந்த அல்லேலூயா இந்த வாய்தா போற இந்த காரியத்துல உனக்கு நல்லதை செய்வேன்னு சொல்லியிருக்காங்க அப்பா. கர்த்தர் நல்லதை செய்வாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அப்படி மகிமையா வந்து நின்னாங்க.
அதனால சுதா, ஹalleluya, அந்த டைம் எழுதி வச்சுக்க. இந்த வார்த்தையே சொல்லு. அப்பா நல்லதை செய்வேன்னு சொல்லியிருக்கீங்கப்பான்னு சொல்லி ஜெபத்தோடு போ. தூத்துக்குடி போ சொன்னா தூத்துக்குடி போ. இல்ல சென்னைக்கு அப்பா வழி நடத்தினா சென்னை போ. வழி உனக்கு கண்டிப்பா அந்த காரியத்துல அப்பா உனக்கு நல்ல ஒரு பதில தந்து ப்ரமோஷன் காரியத்தை தருவாருன்னு சொன்னேன். அப்போ இதுதான் கர்த்தர் நமக்கு தந்த நமக்கு நமக்கு எதுக்காக வரங்கள் கிருபைகளை தர்றாங்கன்னா, ஆண்டவருடைய வல்லமை வெளிப்படுவதற்காக. அதே போல மற்ற மக்களுக்கு இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். தேவன் நமக்குள்ள இப்படி ஒரு தீர்க்க தரிசன வரத்தை நமக்குள்ள வைக்கும் பொழுது அநேகர் என்ன செய்றாங்க? ஆறுதல் படுறாங்க. எவ்வளவு பேர் ஆறுதல் பட்டிருக்காங்க. எவ்வளவு பேர் அழுது ரொம்ப ரொம்ப வேதனையோட இருப்பாங்க. இந்த டைம்ல அப்பா சொல்லுவாங்க. அந்த வார்த்தையை சொல்லுவாங்க. ஆமா, இந்த நேரத்துல நான் இப்படிதான் இருந்தேன். அப்படி அநேகர் ஆறுதல் படுத்தப்பட்டிருக்காங்க. எதுக்காக சொல்றேன்னா, இந்த வரங்கள் கிருபைகள் நமக்கு எதுக்காக நம்ம கேட்கணும்னா, ஆண்டவர் தரக்கூடிய இந்த வரங்கள் கிருபைகள், ஹல்லேலூயா, அது நம்மை ஆறுதல் படுத்தும், நம்மை தேற்றும். தேவ வல்லமை நம் மூலமாக வெளிப்படும். ஹல்லேலூயா, தேவன் தம்மை போல் நம்மை மாற்றுகிறார். நமக்கு எதற்காக அபிஷேகம் தேவை? ஆவியானவர் தேவை. ஆவியின் வரங்கள் எதற்காக தேவை? தேவன் நம்மை போல் நம்மை மாற்றிக் கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்து எப்படி இருக்கிறாரோ அப்படியே நம்ம அவரை தரிசிப்போமா. அப்ப நம்மள அவருடைய மகிமையின் சாயலுக்கு ஒப்பாய் மாற்றுவதற்கு தான் ஹல்லேலூயா ஆவியானவருடைய அபிஷேகம், ஆவியானவருடைய வரங்கள். இந்த வரங்கள் கிருபைகள் தேவன் நமக்கு தரும் பொழுது இது மூலமா பாத்தீங்கன்னா எவ்வளவு பேர் ஆறுதல் படுறாங்க பாருங்க. எவ்வளவு பேருக்கு வேலை கிடைச்சிருக்கு. எவ்வளவு குடும்பங்கள் வருஷங்களா பிரிஞ்ச குடும்பங்கள் இன்னைக்கு இணைஞ்சிருக்காங்க. வருஷமா பிரிஞ்ச குடும்பங்கள் இணைஞ்சிருக்காங்க. அதே போல நான் ஜெபத்துலதான் இருப்பேன். நான் வேற யாரையாவது குறித்து அப்ப சொல்லுவாங்க. உடனே நான் என்ன செய்வேன்? அவங்ககிட்ட சொல்லுவேன். ஆனா அது என்னது கொஞ்ச நாளைக்குள்ள அவங்க வாழ்க்கையில நிறைவேறும். அல்லேலூயா, கொஞ்ச நாளுக்குள்ள நிறைவேறும். உடனே அவங்க சொல்லுவாங்க. அவங்க வந்து அவங்களுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷம். ஆண்டவர் நம்மளை குறிச்சு பேசுறாரு, நம்மளை குறிச்சு வெளிப்படுத்தியிருக்காரு இன்னைக்கு. அப்ப இதன் மூலமாக அவங்க தேவனை மகிமைப்படுத்துறாங்க. இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். அதனால கர்த்தர் நமக்குள்ள குணமளிக்கு வரத்தை தந்திருக்காருன்னா, ஆஸ்பத்திரி ஊழியங்கள், மற்ற இடங்களுக்கு போங்க. யாராவது சுகவீனமா இருக்கும்போது உங்களை ஜெபிக்க சொல்றாங்க. நீங்க ஜெபிச்சு அவங்களுக்கு சுகம் கிடைச்சிட்டுனா, உங்களுக்குள்ள கர்த்தர் எதை வச்சிருக்கிறாரு? குணமளிக்கு வரத்தை வச்சிருக்காரு. உங்களுக்குள்ள எதை வச்சிருக்கிறாரு? குணமளிக்கு வரத்தை வச்சிருக்காரு. அதை நீங்க நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. ஹல்லேலூயா. அதே போல எதையாவது குறித்து தேவன் உங்களுக்கு தரிசனம் மூலமாகவோ, வார்த்தை மூலமாகவோ உங்ககிட்ட பேசி நீங்க அவங்க கிட்ட சொல்றீங்க. ஹல்லேலூயா, அவங்க வாழ்க்கையில அது நிறைவேறுது. அப்ப தீர்க்க தரிசன வரத்தை கர்த்தர் உங்களுக்குள்ள என்ன செய்யிருக்கிறார்? வச்சிருக்கிறாரு. அப்போஸ்தலனாகிய பவுல் எதற்காக தீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்கன்னு சொன்னாலா, உண்மையில சிஸ்டர்ஸ் அது ரொம்ப கண்டிப்பா எல்லாருக்கும் அந்த வேணும். அதனால அவர் சொல்றாரு, எல்லா வரமும் கேளுங்க. ஆனா என்ன செய்யுங்க? ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஞான வரங்களை விரும்புங்க. ஆனா விசேஷமா என்ன செய்யுங்க? தீர்க்க தரிசன வரத்தை கேளுங்கிறார். தீர்க்க தரிசன வரம் வந்து நமக்கு அதுதான் தரிசனங்களை காமிக்கிறது. தேவன் நம்மோடு கூட பேசுறது. ஹல்லேலூயா. ஒரு இடத்துல ஒவ்வொருத்தருடைய காரியங்களுக்காக ஜெபிக்கும் போது நமக்கு தேவன் வெளிப்பாட்டை தர்றது. அது எல்லாமே அந்த தீர்க்க தரிசன வரத்தினால் நமக்கு தேவன் தரக்கூடிய காரியங்கள். உண்மையில சிஸ்டர்ஸ் நீங்க எல்லாருமே அப்படி வரணும்னு தான் அப்பாவும் விரும்புறாங்க. நானும் அதைத்தான் விரும்புறேன். ஏன்னா எப்பனாலும் பாருங்க, நம்ம மன கஷ்டத்தோட ஒரு காரியத்துக்காக ஜெபிச்சா உடனே அப்பா தரிசனம் தருவாங்க. உடனே தருவாங்க. இப்ப செல்வி ஜோயல் அவங்க அப்பாவுக்காக பார்த்துட்டு அப்பாவுடைய நிலைமை இப்படி இருக்கே அப்படின்னு வேதனையோடு கண்ணீரோடு வந்து தேவ சமூகத்துல ஜெபிச்சா அப்பா உடனே பதில் தருவாங்க நிச்சயமா. பாரமுள்ள ஜெபத்துக்கு, கண்ணீர் ஜெபத்துக்கு அப்போ உடனே வெளிப்படுத்தல் தருவாங்க. ஏன்னா நான் கர்த்தருடைய கிருபையினால நான் முழுசும் தரிசனத்துக்குள்ள தான் இருப்பேன். ஹல்லேலூயா. முழுசா அப்பா கிட்ட பேசிட்டு முழுசுமே எனது தரிசனத்துக்குள்ளேயே தான் அப்பா வச்சிருப்பாங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு காலையில பாருங்க, இன்னைக்கு காலையில இன்னைக்கு கொஞ்சம் சாருக்கு மத்தியானம் டியூட்டிங்கிறதுனால கொஞ்சம் என்ன செய்யலாம், ஹல்லேலூயா, லேட்டா என்ன செய்யலாம்னு சொல்லி நான் வந்து ஒரு 12 12:30க்கு எழும்புனேன்னு நினைக்கிறேன். அப்பவுமே பிரஷ் பண்ணி, அப்பவுமே பாட்டு படிச்சு, அப்ப பாட்டெல்லாம் படிச்சுட்டேன். சரி கொஞ்சம் கழிச்சு பழையபடி இடையில எழும்பும்போது என்ன செய்யலாம், கொஞ்சம் வேதத்தை தியானிக்கலாம்னு சொல்லிட்டு அப்போ உட்காந்து என்ன செய்றேன், ஹல்லேலூயா, ஆமீன் பாட்டு படிச்சு கொஞ்ச நேரம் ஆவியானவரை துதிச்சு, அதுக்கப்புறம் இன்னைக்குள்ள ஜெபத்தை தேவன் ஆசீர்வதிச்சாரு. அப்படி ஜெபிச்சுட்டு என்ன செய்தேன், அப்படி இன்னைக்குள்ள காரியத்துக்காக அப்படி ஜெபித்து கொண்டே இருந்தேன். அதுக்கப்புறம் பழையபடி ஒருக்கா என்ன செய்தேன், ஒரு 5 கடந்துட்டு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் எழுப்பி பழையபடி கொஞ்சம் என்ன செய்து பாத்ரூம்லாம் போயிட்டு வந்து அதுக்கப்புறம் தான் நான் என்ன செய்தேன், வசனங்கள்லாம் வாசித்தேன். ஹல்லேலூயா. அந்த சங்கீதம் 106 நினைக்கிறேன். உண்மையிலே ரொம்ப அருமையான ஒரு சங்கீதம். இன்னைக்கு நான் இன்னைக்கு சொல்ல போற காரியங்களுக்கும் உண்மையிலே இந்த சங்கீதத்தை அதிகமா தியானம் பண்ணுங்க. இந்த சங்கீதத்தை அவ்வளவு காரியங்களை அப்பா இன்னைக்கு என்ன செய்றாங்க, வெளிப்படுத்தினாங்க. ஹல்லேலூயா.
அல்லேலூயா. ஆமென். ஆமென். 105ஆம் சங்கீதம். உண்மையிலே அல்லேலூயா. நான் அதிகாலையில வாசிக்கிறது சங்கீதம். அதுக்கப்புறம் தான் சுவிசேஷங்கள், மற்ற காரியங்கள் அதுக்கப்புறம் கிடைக்கிற கிடையாது. உண்மையான ஒரு சங்கீதம் 105. எவ்வளோ ஆழமான சத்தியங்கள், எவ்வளோ ஆழமான காரியங்கள், இவ்வளவு ருசியான காரியங்கள். இவ்வளவு காரியங்கள் அப்போ வச்சிருக்காங்க. உங்களுக்கு டைம் இருந்தா நினைச்சு வீட்டுல இருக்கும் கண்டிப்பா வாசிங்க. ஏன்னா 105ஆம் சங்கீதத்தை. அல்லேலூயா. எதுக்காக சொல்றேன்னா, அப்ப பாருங்க இந்த வரங்கள் நமக்குள்ள இருந்தீங்கன்னா பாருங்க, எப்பவும் அப்பாட்ட பேசிக்கிட்டே இருக்கலாம். எப்பவும் அப்பாவை என்ன செய்யலாம்? தரிசித்துக்கிட்டே இருக்கலாம். அதான் சொல்றேன்ல 24 மணி நேரமும் பேசிட்டு இருக்கலாம். 24 மணி நேரமும் தரிசனம் குடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்க அப்படியே இருந்தீங்கன்னா, 24 மணி நேரமும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நான் அதிகாலையில ஆமா நினைக்கிறேன். இவ்வளவு ஒரு அபிஷேகம். நான் அப்படி ஜெபிச்சுட்டே இருக்கிறேன். அல்லேலூயா. ஆமென். வேதத்தை அப்படியே இருக்கும்போது பாத்தீங்கன்னா, உண்மையிலே அதாவது எதுக்குன்னா, பிரத்யட்சமா எனது மேகஸ்தம்பம் அப்படி ஒரு மேகத்தினால ஒரு மேகம் வந்து இறங்கி நிக்கிறத மேகனா இப்ப நம்ம வானத்துல பாக்குற மாதிரி கிடையாது. அது வித்தியாசமா இருக்குது. இன்னைக்கு ஒரு வித்தியாசமான அனுபவத்தை அப்பா காமிச்சாங்க. நான் அப்படி ஜெபிக்கலே இருக்கிறேன். பொதுவா எப்போ தூங்குனாலும் சரி, எப்பனாலும் சரி அந்த ஜெப சிந்தனையிலேயே தான் அப்பா வச்சிருப்பாங்க. அல்லேலூயா. எப்பவுமே அப்பாவோட தான் பேசிட்டு இருக்கேன். எப்பவுமே அந்த ஜெப சிந்தனையிலேயே தான் என்ன செய்வேன், ஃபுல்லாவே இருப்பேன். சமையல் பண்ணா கூட எங்க சார் வந்தா கூட அப்படி சில டைம்ல இப்படி அமைதியா வந்துட்டாங்கன்னா திடுக்குனிரும். ஏன்னா முழுசா அந்த ஜெப சிந்தனையிலே இருப்பேன். அதே போல படுத்திருந்தா கூட அந்த ஜெப சிந்தனையில தான் இருப்பேன். எப்ப அப்படி சொல்வேன். ஏன்னா அதே போல எங்க அத்தை வந்தா கூட ஏன்னா பேர கூட்டிட்டு தான் வருவாங்க. ஏன்னா திடுக்குனிரும். ஏன்னா அந்த அந்த தரிசனத்துக்குள்ளே அந்த ஜெபத்திலேயே தான் இருப்பேன். அல்லேலூயா. அப்போ அப்படி இருக்கும்போது பாருங்க, இன்னைக்கு ஒரு வித்தியாசமான அனுபவம். ஒரு வித்தியாசமான அனுபவத்தை என்னால என்ன அனுபவிக்க முடிஞ்சுச்சு. அதாவது வித்தியாசமா மேகம்னா நம்ம உலகத்துல பாக்குற மாதிரி இல்ல. வித்தியாசமான ஒரு அனுபவத்துக்குள்ளாக இன்னைக்கு அப்படி வந்து இறங்கி நிக்கிறத நான் பார்த்தேன். அப்போ அப்பா இனி இப்ப ஒரு புதிய காரியத்துக்குள்ள ஏன்னா ஓப்பனாவே நான் பார்த்தேன். அல்லேலூயா. அப்போ இனி அப்பா என்ன செய்றாங்க ஒரு புதிய அனுபவத்துக்குள்ள கொண்டு போறாங்க. ஏன்னா ஆவிக்குரிய ஜீவியத்துல வளர்ந்துகிட்டே இருக்கிறத நம்ம கண்டிப்பா பார்க்கணும். வளர்ச்சி இருந்துகிட்டே இருக்கணும். அப்போ புதிய ஏன்னா நம்ம அந்நிய பாஷையிலே அப்பாவிட்ட ஜெபிச்சுக்கிட்டே இருக்கணும்னு வச்சுக்கிடுங்க. நம்ம கேட்கன்னு கணக்கு கிடையாது. அப்பா அடுத்த லெவல், அடுத்த லெவல், அடுத்த லெவல் கொண்டு போயிட்டே இருப்பாங்க. அப்படி ஒவ்வொரு லெவலுக்குள்ள சில டைம்ல தான் சில காரியங்கள அப்பாட்ட நான் கேட்பனே தவிர, மத்தபடி அப்பா அடுத்த லெவலுக்குள்ள அவங்களாவே கொண்டு போயிட்டு இருப்பாங்க. அதே போல வரங்கள், கிருபைகள அப்பா தந்துகிட்டே இருப்பாங்க. வரங்கள், கிருபைகள் எல்லாமே அவங்க தந்துகிட்டே இருப்பாங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட இப்படிப்பட்டதான வரங்கள், கிருபைகளை பெற்றுக்கொண்ட கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய பிள்ளைகள் ஹல்லேலூயா. நான் இதுல அதிகமா சொல்ல விரும்புறது என்னதுன்னா, உங்க நம்முடைய பிள்ளைகளுக்காக என்ன செய்யுங்க? ஜெபிங்க. ஆண்டவரே சின்ன குட்டி பிள்ளையா இருந்தா கூட, அப்பா என் பிள்ளைய நீங்க அபிஷேகம் பிள்ளைய நல்லா ஆசீர்வதிங்க. உங்க பிள்ளைய நீங்க அபிஷேகம் பண்ணீங்கன்னா, நீங்க உங்க பிள்ளைய தலையில கை வச்சு தினந்தோறும் உங்க பிள்ளைகள ஆசீர்வதிங்க. நல்லா தோள்ல கை வச்சு உங்க பிள்ளைகளுக்குள்ள உங்களுக்குள்ள உள்ள அபிஷேகம் பிள்ளைகளுக்குள்ள போகும்படியாக நீங்க நல்ல பிள்ளைகளை டெய்லி ஆசீர்வதிங்க. கணவரை ஆசீர்வதிங்க. குடும்பத்துல உள்ள ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. மனம் திறந்து ஆசீர்வதிங்க. செல்வி ஜோயல், நீ வந்து உன்னுடைய தகப்பனாருக்கு நீ மகளா இருந்தா கூட நீ கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்ற நீ கர்த்தருடைய ஒரு ஊழியக்காரியா இருக்கிறா. நீ மனம் உகந்து உன் தகப்பனை கூட பிறந்தவங்க எல்லாரையும் ஆசீர்வதிக்கணும். நம்ம கூட பிறந்தவங்கள அல்லேலூயா. அதே போல நம்ம ஒவ்வொரு இடத்துக்கு ஜெபிக்கும் போது அந்த இடத்தை ஆசீர்வதிக்கும். ஆண்டவர் சொல்லியிருக்காங்க, நீ ஆசீர்வதிப்பவர்களை நான் ஆசீர்வதிப்பேன்னு அப்பா சொல்லியிருக்காங்க. அதனால மனம் உகந்து நம்ம கூட பிறந்தவங்க சரி, இணைப்பில் வந்த யார் யாரெல்லாம் அப்பா ஞாபகப்படுத்துறாங்களோ அத்தனை பேரையும் ஆசீர்வதிங்க. ஏன்னா அந்த ஆசீர்வாதம் அவங்களுக்கு என்ன செய்யும்? தங்கும். நம்ம வதிக்கிறதுக்கு கர்த்தர் என்ன செய்றாரு? நமக்கு அல்லேலூயா அந்த அதிகாரம், அந்த கிருபைய தந்திருக்காங்க. அதனால யார் மேலயும் நமக்கு மன கஷ்டமோ ஏதோ இருக்கக்கூடாது. நம்ம மனம் வந்து என்ன செய்யணும்? அவங்கள ஆசீர்வதிக்க தான் செய்யணும். அல்லேலூயா. அதனால அல்லேலூயா பிள்ளைங்கள நல்லா ஆசீர்வதிங்க. எப்படி ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு தங்க பிள்ளைகளை ஆசீர்வதிச்சாங்க பாருங்க. அதே போல சேட்டைக்கார பிள்ளையா இருந்தா கூட என்ன கீழ்ப்படியாத பிள்ளையா இருந்தா கூட அந்த பிள்ளைய தேவன் எப்படி உருவாக்க வல்லவர். என் பிள்ளை இந்த மாதிரி வரும். நீ தூர தரிசனத்தை பாருங்க. அல்லேலூயா. ஆமே. இந்த வேளையில ஒரு சில வேத காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். அல்லேலூயா. பெத்லெகேம். அல்லேலூயா. தேவனுடைய ஆசரிப்பு கூடாரத்தை அல்லேலூயா. ஆமென். யூதா கோத்திரத்திலிருந்து தெரிந்தெடுக்கப்பட்ட அவரே தேவன் என்ன செய்தாரு? ஆசரிப்பு கூடாரத்தை செய்யும்படியாக ஊரியின் மகனாகிய பெத்லெகேம். தாத்தா அக்கினி, அப்பா அக்கினி ஜுவாலை. அப்ப பிள்ளை எப்படி இருக்கும்? அவனுக்குள் எப்படி பாருங்க, இப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம், எப்படி ஒரு விசேஷித்த ஆவியை தேவன் கொடுத்திருந்தார். ஹல்லேலூயா. உங்களை காட்டிலும் உங்க பிள்ளைகளுக்குள்ள என்ன அந்த அபிஷேகம் போகும்போது அது எப்படி இருப்பாங்க? இவ்வளவு வல்லமையாய் தேவன் தம்முடைய தாசரை ஹல்லேலூயா பெத்லெகேம் ஐயாவை எவ்வளவு வல்லமையா பயன்படுத்தினாரு. அதே போல அன்னாள் அன்னாள் அதுதான் நான் அதிகமா சொல்லணும்னு நினைக்கிறேன். அன்னாள் ஹல்லேலூயா.
ஒரு குழந்தை பாருங்க, அந்த குழந்தையும் பாருங்க அவங்களுக்குலாம் ஐ மீன் அல்லேலூயா சாமுவேல் ஐயாலாம் எங்க போய் படிச்சாரு? எந்த ஸ்கூல்ல போய் படிச்சாரு? பிறந்த உடனே பால் மறந்த உடனே என்ன செய்தாச்சு? தேவன்கிட்ட கொண்டு ஒப்படைச்சாச்சு. நீங்க தான் பொறுப்புன்னு சொல்லி. ஆனால் அந்த அந்த வேளையிலே அங்கு பாஸ்டரா இருந்த ஆசாரியனாக இருந்த ஏலி உடைய பிள்ளைகள், சொல் கேட்காத பிள்ளைகள், பொல்லாத பிள்ளைகள். ஆனா பாருங்க, ஏலி தான் பிள்ளைகளை சரியா கண்டிக்கல, வளர்க்கலன்னு ஆண்டவர் குறை சொன்னாரு. அப்படிப்பட்ட ஒரு ஊழியன் கிடத்துலதான் யார கொண்டு விடுறாங்க? அல்லேலூயா இந்த சின்ன பையனை கொண்டு விடுறாங்க. ஆனா இந்த சிறிய மகன், அந்த 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 ஜெபிக்கும் தாய், அல்லேலூயா அந்த ஜெபிக்கும் தாய், அந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் நிறைந்த அந்த தாய், கர்த்தரை துதிக்கும் ஒரு தாய். இந்த தாய்க்குள் இருந்த அபிஷேகம் அவங்க சர்ச்சில் கொண்டு விட்டுட்டு அப்படியே இருக்க மாட்டாங்க. அந்த பிள்ளைக்காக அவங்க எவ்வளவு ஜெபிச்சிருப்பாங்க ஒவ்வொரு நாளும். முதல்ல பாருங்க, அந்த பிள்ளையை கொண்டு விடுறதுக்கு ஹல்லேலூயா அந்த உள்ளம் எப்படி, தாய் உள்ளம் பாருங்க அந்த பிள்ளைய பிரியறதுக்கு எப்படி துடிக்கும். ஆனா முற்றிலும் என்ன செய்றாங்க? உமக்கே தந்துருவேன்னு சொன்னாங்க, அப்படியே கொண்டு விட்டாங்க. ஆனா பாருங்க, சாமுவேல் தீர்க்கதரிசி சொன்னோட ஆண்டவர் ஆண்டவர் அவ்வளவு அருமையா அவரோடு பேசுவாரு. இவ்வளவு அருமையான ஒரு தீர்க்கதரிசி. தான் முதல் பெயர் சபா மட்டும் இல்ல, எல்லாரும் அறிஞ்சிருந்தாங்க. இதே ஹல்லேலூயா ஆமென் ஆமென் ஹல்லேலூயா இதே 600 ஆண்டுகள் ஹல்லேலூயா ஆசாரிய ஊழியத்தை விட்டு ஹல்லேலூயா ஆமென் ஆமென் அவங்கள புறக்கணிச்சு வச்சிருந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆமென் ஒரு வம்சத்துல இருந்துதான் யார் வர்றா? ஹல்லேலூயா ஒரு சிறிய சிறிய வயதிலே ஹல்லேலூயா சாமுவேலோடு கூட தேவன் பேசுகிறார். அந்த சிறிய மகனோடு தேவன் பேசுகிறார். ஹல்லேலூயா அவன் ஒரு பிரதான ஆசாரியனாக உடன்படிக்கப்பட்டு இருந்த அந்த ஸ்தலத்துக்குள்ளதான் படுத்திருந்திருக்கார் ராத்திரி முழுசும். யாரும் உள்ள நுழைய முடியாது. பிரதான ஆசாரியன் வருஷத்துக்கு ஒரு முறை ஹல்லேலூயா தன்னை சுத்திகரிச்சு அவை தன்னை தயார்படுத்தி ஹல்லேலூயா அவை ரத்தத்தோடு தான், பயத்தோடு, நடுக்கத்தோடு தான் உள்ள போயிட்டு வருவான். ஆனா அப்படிப்பட்ட உடன்படிக்கப்பட்டிக்கு முன்னால ஹல்லேலூயா சிறிய ஒரு பையனாகிய சாமுவேல் ராத்திரி முழுசும் அந்த ரூமுக்குள்ளதான் படுத்திருந்திருக்காரு. எப்படி பாருங்க தேவன், பாருங்க தேவன் உள்ளம் பாருங்க. ஹல்லேலூயா ஒரு தாயினுடைய ஜெபம். அந்த பிள்ளைக்கு வேற எதையும் அந்த தாய் கொடுக்கல, கர்த்தரை கொடுத்தாங்க. கர்த்தர் கையில அந்த பிள்ளைய கொடுத்தாங்க. நீர் எனக்கு ஒரு குழந்தைய ஆண் மகனை தருவீர் என்றாய், அவனை உமக்காகவே உம்முடைய ஊழியத்துக்காகவே தந்துருவேன். அப்போ இந்த சாமுவேலை வளர்த்தது யார்? ஏலியா? அங்க இருந்த பாசரா? யாருமே அவருக்கு போதிக்கவும் இல்லை, யாரும் அவருக்கு கற்பிக்கவும் இல்லை. அவர் எங்க போய் படிச்சாரு? கர்த்தரே அவரை போதித்தார். கர்த்தரே அவருக்கு தகப்பனாகவோ தாயாகவோ அல்லேலூயா நல்ல ஆசானாகவோ நல்ல போதகராகவோ இருந்து அந்த சிறிய மகனை கர்த்தரையே வளர்த்தார். பொல்லாத ஏலியன் பிள்ளைகள் இருந்த அந்த ஸ்தலத்துல உபச்சாரங்களும் வேசித்தனமும் நிறைந்த அந்த மக்கள் மத்தியில தான் இந்த சின்ன மகனை அல்லேலூயா ஒரு ஒரு பரிசுத்த வாட்டி ஒரு ஜெபிக்கும் தாயால் ஒப்பு கொடுக்கப்பட்ட இந்த சின்ன பிள்ளைய கர்த்தர் கையில வாங்கிக்கிட்டாரு. ஏலிகிட்டே ஏலி கையை பிடிச்சிருக்கலாம், ஆனா கரத்தை பிடித்தது கர்த்தர். அது சிறிய மகனை அப்பா எப்படி வழி நடத்துனாங்க பாருங்க. அவர் எவ்வளவு பெரிய தீர்க்கதரிசியா இருந்தாரு. அவர் சொன்னதெல்லாம் அப்படி நடந்துச்சு. அல்லேலூயா இடி முன்னெல்லாம் பாருங்க அப்படி எழுது. அவர் சொன்ன உடனே அப்படி மழை எல்லாம் வந்துச்சு. சாமுவேல் பேசுனதை தேவன் கேட்டார். சாமுவேலோடு தேவன் பேசினார். அல்லேலூயா அப்படிப்பட்ட அருமையான மகனை என்ன செய்றாங்க? ஆமென் அன்னாள் பெற்றுக் கொடுத்தாங்க. அதே போல ஹல்லேலூயா ஆமென் ஆமென் ஹல்லேலூயா யோசேப்பு அவருடைய வாழ்க்கையில பாருங்க. ஹல்லேலூயா தகப்பனார் போதிச்சிருக்கலாம், ஆனா அவர் கண்ட சொப்பனத்தை கண்டு எல்லாருமே திட்டுனாங்க. தகப்பனார் கூட நானும் உங்க அம்மா வந்து கும்பிடணுமான்லாம் சொன்னாங்க. ஆனா மகங்கிறதுனால அப்படி மறந்துட்டாரு. ஆனா பாருங்க, சொப்பனத்தை கண்டு தன்னுடைய சொப்பனத்துக்கு அர்த்தத்தை கண்டவர் அல்லேலூயா மற்றவங்கள் சொப்பனத்துக்கு அர்த்தத்தை சொல்லக்கூடிய விதமாக தனக்குள் தேவன் தந்த அந்த வரத்தை அல்லேலூயா அந்த தரிசன வரத்தை அனல் மூட்டி எழுப்பி எழுப்பி ஆண்டவர் அவரோடு கூட இருந்தார். தேவன் அல்லேலூயா அவருடைய அல்லேலூயா ஜீவன் இரும்புல அடைபட்டு கிடந்துச்சு. அந்த 17 வயது வாலிபன் பொல்லாத குற்றச்சாட்டுகள், உபச்சார வேசித்தனத்தினால பொல்லாத குற்றச்சாட்டுகள். நேற்று கூட நாங்க ஜெபத்துல ஜெபிக்கும் போது அதைத்தான் சொன்னேன். அல்லேலூயா அந்த போத்திபாரும் தண்டனிட்டு என்ன செய்ய வழங்கிருப்பா. அந்த யோசேப்புக்காக ஒரு புதிய பதவியே என்ன செய்யுச்சு அல்லேலூயா உருவாக்கப்பட்டது. உங்க பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கலன்னு நினைக்கிறீங்களா? என் பிள்ளை நல்லா படிச்சிருக்கான், எவ்வளவு காரியங்கள்ல இருக்கிறான், ஆனா என்ன ஒரு அவனுக்கு சரியான வேலை கிடைக்கலன்னு நினைக்கிறீங்களா? அல்லேலூயா ஆமென். தேவன் தம்முடைய தாசனாகிய யோசேப்புக்காக ஒரு புதிய பதவியையே உருவாக்குற தேவன்.
ஹல்லேலூயா. பார்வோனை தெய்வம் என்று நினைக்கிற ஜனங்கள் மத்தியிலே ஹல்லேலூயா தண்டனிட்டு வணங்குங்கள். இந்த எகிப்து தேசம் முழுவதும் எவனும் கைய கால நீட்டக்கூடாது. போத்திபார் விழுந்திருப்பான் நெடுஞ்சான் கிடையாது. ஒரு வரலாறு சொல்லுகிறது, போத்திபாரி மனைவி பைத்தியமாய் அலைந்தாள் என்று சொல்லி. ஒருவேளை அவள் அந்த குற்றச்சாட்டை சொல்லவில்லை என்றால், இப்படி ஒரு காரியம் இல்லை என்றால், ஹல்லேலூயா, இந்த உயர்ந்த ஸ்தானத்துக்கு சிறைச்சாலை அனுபவங்களுக்குள்ள போய் தான் என்ன செய்தாரு. ஒருவேளை நாம் செய்யாத காரியங்களுக்காக தண்டிக்கப்படும் பொழுது, நாம் செய்யாத காரியங்களுக்காக குற்றம் சாட்டப்படும் பொழுது, தேவன் ஹல்லேலூயா ஒரு காரியத்தை நமக்காக வச்சிருக்கிறாரு. ஒரு உயர்ந்த ஸ்தானத்துல நம்மளை கொண்டு வைக்கிறதுக்கு தான் இத்தனை பாடுகள், இத்தனை ஹல்லேலூயா செய்யாத காரியத்துக்கும் குற்றச்சாட்டுகள், செய்யாத காரியத்துக்கும் நமக்கு கண்ணீர்கள், கவலைகள், வேதனைகள், சஞ்சலங்கள் நினைக்கிறோம். ஆனா கர்த்தர் நம்ம என்னது உயர்ந்த ஸ்தானத்துல கொண்டு வைக்கிறது தான் சில காரியங்களை சில மனிதர்கள் மூலமா என்ன செய்றாங்க அனுப்புறாங்க. சில மனிதர்கள் மூலமாக நமக்கு அனுமதிக்கிறாங்க. கடந்த வாரத்துல கூட என்னுடைய சகோதரன் மனைவி எங்க வில்சி எனக்கு போன் போட்டு, அண்ணி என்ன சொல்றேன்னா எங்க சித்தப்பா மருமகா பாத்தீங்கன்னா எங்க சகோதரன் வேலை நல்லா இருந்த குடும்பம் தான், ஏன்னு தெரியல மகனுக்கு வேலை கிடைச்ச நாள்ல இருந்து என்னுடைய சகோதரன் குடும்பத்தோட அப்படி ஒரு சண்டை பிரச்சனை, பயங்கர போராட்டம். இப்ப இவருக்கு இந்த இடங்கள் கிடைச்சிருக்கிறதுனால அப்படி ஒரு பொறாமைகள், எரிச்சல்கள். அது எஸ்என்ஓல வண்டிக்காக போயிருக்கா, எங்க பெரியப்பா மகன் அந்த வழியா வந்திருக்காங்க. இது ஒரு மோசமான வார்த்தை. போற வழியில சொல்லுவாங்க பாத்தீங்களா, சில ஆட்கள் சாபம் போடுவாங்க பாத்தீங்களா, அப்படி நொறுங்கி அப்படி ஒரு வார்த்தை. பார்க்க போனா ஹல்லேலூயா தன்னுடைய கணவர் கூட பிறந்த சம்பந்தி குழந்தை எல்லாம் போயிட்டாங்க. தன் கணவர் மட்டும் தான் இருக்காரு. ஆனா இவன் ஒரு குழந்தை தானே. ஹல்லேலூயா பாருங்க, அவனை அப்படி வெறுக்கிறாங்க, ஏன்னு தெரியல. எங்க வில்சியாட்ட சொல்லி, அண்ணி அண்ணி நாங்க அவங்களுக்கு என்ன அண்ணி நாங்க செய்தோம், இப்படி இவங்க போகும்போது இப்படி மோசமா ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க. சொன்னேன், வில்சி அவங்களுக்குள்ள இருக்க ஆவி வேற, நமக்குள்ள இருந்து வேற. அவங்க ஆசையில இருக்காங்க, இருந்தாலும் நமக்குள்ள இருக்கிற தேவன், நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகள். அதனால அவங்க மேல உனக்கு எந்த கசப்பும் வந்துடாத. ஒருவேளை நம்மளை உருவாக்குறதுக்கு தேவன் நினைச்சு சிலரை வச்சிருப்பாங்க. ஆனாலும் அவங்க சாபம் போட்டா அது நடக்காது. ஏன்னா நம்ம ஆசீர்வாதத்தின் பிள்ளைகள் சொல்லி நேற்று உண்மையிலே எனக்கு அந்த பேட் என்ன செய்யல, என்னால அந்த வார்த்தை தாங்கிக்க முடியல. நானும் கூட அவங்கள என்ன செய்தேன், மனப்பூர்வம் மன்னிச்சேன். ஆனா என்ன செய்தேன், இந்த வார்த்தை எனக்குள்ளேயும் அப்படி ஒரு வேதனை என் சகோதரனை குறித்து இப்படி சொன்னதுனால போற வழியில அப்படி நொறுங்கி போயிட மாட்டோமோ அப்படின்னு நினைச்ச இந்த வார்த்தை. ஏன்னா அவன் டிராவல்ஸ் வச்சிருக்கான், அவனுடைய ஹல்லேலூயா ஃபுல்லா அப்படி வழி இடங்களுக்கு தான் போகணும். இந்த வார்த்தை என்னுடைய சகோதரி கிட்ட கூட நான் ரொம்ப இதா சொல்லல, அந்த ஒரு வார்த்தையை மட்டும் சொன்னேன். என்னுடைய சகோதரி ஹல்லேலூயா கோயம்புத்தூர்ல உள்ள சகோதரிக்காக நாங்க இணைஞ்சு ஜெபிக்க வரும்போது, சகோதரனுக்காக ஜெபி. ஹல்லேலூயா எந்த சாபங்களும் ஹல்லேலூயா எனக்கு இப்பதான் ஹல்லேலூயா ஆமேன் ஆமேன் தேவன் அந்த இடங்களை கொடுத்து என்ன அதை முடிச்சு வாழ்க்கையில எல்லா பிரச்சனைகளும் மாறி நல்ல சந்தோஷமாக இருக்கணும். ஹல்லேலூயா அவன் கடன் இல்லாம இருந்தா நம்ம எல்லாருக்கும் சந்தோஷம் அப்படின்னு சொல்லி என்னுடைய சகோதரனுக்காக ஜெபிக்க வச்சேன். அப்ப என் சகோதரி சொல்லும் போது, நீ அவங்கள சத்தம் போடும் அப்படின்னா, அதுல நான் அவங்க கிட்ட என்ன செய்யல. ஏன்னா என்கிட்ட நல்லா இருக்காங்க. எப்பவுமே எங்க வீட்டுல இருக்கும் போதே என்னுடைய மற்ற சகோதர சகோதரிகளை காட்டிலும் என்கிட்ட அப்படி ஒரு பிரியமா இருப்பாங்க, அது ஏன்னு தெரியல. ஆனா என்னுடைய அம்மா நல்ல உதவிகள் செய்தா கூட அவங்க கிட்ட அப்படி ஒரு எரிச்சல் அனுப்பாங்க. ஏன் அவங்களுக்கு, ஏன்னா அந்த குடும்பமே கட்டப்பட்டது ஆண்டவருக்கு அடுத்தபடியா எங்க அம்மாவனாலதான். ஒரு பையனோட நான் போயிருவேன் அப்படின்னு சொல்லி குடிச்சிட்டு வந்து அடிக்கிறது அப்படிலாம் செய்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு பாருங்க, அந்த குடும்பம் ஊரே சொல்லும், எல்லாரும் சொல்லுவாங்க, இந்த பிள்ளைகளை வளர்த்தது நீங்க தான் சொல்லி. ஆனா இன்னைக்கு ஏறி வந்த ஏணி என்ன செய்யறாங்க, ஒட்டி எட்டி உதைக்கிறாங்க. ஆனாலும் கூட நாங்க மனப்பூர்வம் மன்னிச்சோம். ஏன்னா மில்டன் கல்யாணத்துக்கு எங்க சகோதரிகள்லாம் ஒரு சகோதரி ஹல்லேலூயா அவனுக்கு ஆமீன் மோதிரம் போட்டா எல்லாமே அவனுக்கு செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் செய்தோம். என் சகோதரன் பொய் தான் செய்தான்னு தவிர சகோதரி வீட்டுல எந்த ஒரு இதுலயும் கலந்துக்கல. ஏன்னா அவங்கள அவ்வளவு நெருக்கடி, வீட்டை இடிக்க போறேன்னு சொல்லி. ஹல்லேலூயா ஆனா என்ன செய்தோம், நாங்க ஜெபிச்சோம் சகோதரனுக்காக. அதே நேரத்துல அவங்களுக்காகவும் ஜெபிச்சோம். ஏன்னா அந்த ஒரு குடும்பம் தான் இருக்கு. இவங்களுடைய இப்படி அறியாம இப்படிப்பட்ட வார்த்தையினால அந்த பிள்ளைகளுக்கோ கணவருக்கோ சாபம் வந்துடக்கூடாது. அவங்களும் என்ன செய்யக்கூடாது, தண்டிக்க அவங்களையும். ஏன்னா நம்ம கண்ணீர் விட்டு அழுதா தேவன் தாங்கிக்க மாட்டாரு. அதனால அவங்களையும் ஆண்டவர் மன்னிக்கும்படியாக, அந்த புத்தியை கொடுக்கும்படியாக நாங்க நேற்று என்ன செய்யணும், அவங்களுக்காக ஜெபிச்சோம். என்னுடைய சகோதரியோட சொன்னா, நீ சொல்லு சத்தம் போடுவாங்களா நீ. நான் இதுவரைக்கும் அவங்களை என்ன செய்யல, டைரக்டா என்னுடைய சகோதரன் காரியத்துல எல்லாத்தையுமே சொல்லல. ஆனா அவங்ககிட்ட சொல்லியிருக்கேன், எங்க சொந்தத்துல உள்ள பையன் தான் லாயரா இருக்கான், அவங்கிட்டதான் ஆண்டவர் சொல்ல சொன்னாங்க. இப்பவும் எங்களுடைய குடும்பத்தின் காரியங்கள் என்ன என்ன அப்படிங்கிறத நான் அவங்கிட்டதான் சொல்றதுக்காக தான் ஆவியானவர் என்ன செய்யறாங்க, என்னை எப்படி எப்படி பேசணும்னு என்னை ஆயத்தப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அப்பா எப்போ சொல்றாங்களோ அப்போ நான் அவங்கிட்ட சொல்றேன்னு என் சகோதரிகிட்ட சொல்லியிருக்கேன். எதுக்காகனா, சிலர் பேசக்கூடிய அந்த வார்த்தைகள் நம்மளால என்ன செய்ய முடியாது, தாங்கிக்க முடியாது.
ஆனாலும் நம்ம என்ன செய்யணும்? மனப்பூர்வமா அவங்களை என்ன செய்யணும்? மன்னிக்கணும். நம்ம உள்ளத்துல எந்த ஒரு கசப்போ, யார் மீதோ எந்த ஒரு எரிச்சல், கோபம் இருந்தா அப்பா பேச மாட்டாங்க. தேவ தரிசனங்களையும் தேவ வெளிப்படுத்தலையும் நம்ம செய்ய முடியாது. கர்த்தருடைய ஊழியத்தை நம்மளால என்ன செய்ய முடியாது? செய்ய முடியாது. அதனால ஒரு செகண்ட் கூட அப்படி எண்ணத்துல இருக்கிறது இல்லை. ஆனாலும் மனப்பூர்வமா என்ன செய்யணும்? எல்லாரையுமே நம்ம மன்னிக்கணும். யார குறிச்சும் கசப்பு இல்லைன்னு சொல்லி தந்தை பெர்மான்ஸ் பாடுறாங்க பாத்தீங்களா? யார குறிச்சும் ஒரு மன வருத்தமோ, ஒரு மன கஷ்டமோ, கசப்போ, நமக்கு துரோகம் பண்ணவங்களா இருந்தா கூட, துரோகிகளான மனிதர்களுக்காக தானே அப்பா வரங்களை பெற்று தந்திருக்காங்க. அதனால நம்மளும் கூட ஒரு நாட்கள்ல அப்படித்தானே இருந்தோம். அதனால எல்லாரையும் மன்னிப்போம். அருமையான ஒரு தாயாகிய அன்னாள் அவங்கள போல இருப்போம். அதே போல ஹல்லேலூயா, ஆமீன், ஹல்லேலூயா, ஆமீன், ஆமீன். சிம்சோன் தாய் தகப்பை கேட்டு கேட்டு வளர்த்தாங்க. என்னென்னலாம் வளர்க்கன்னு கேட்டாங்க. ஆனா பாருங்க, ஒரு மகைங்கிறதுனால செல்லத்தை கொடுத்துட்டாங்களோ என்ன தெரியல, அந்த மகை மனம்படி என்ன செய்யுது? போயிட்டான். பாருங்க, ஹல்லேலூயா, மனப்படி அவர் போயிட்டாரு. ஹல்லேலூயா. அதே போல ஒரு அருமையான சிறுமி அந்நிய தேசத்துக்கு சிறைபிடித்து கொண்டு போகப்பட்டா. அவருடைய பெற்றோர் அவளை நல்லா வளர்த்திருக்காங்க. அதே போல அனனியா, மிஸ்ஸாவேல், அசரியா, தானியேல் அவங்களெல்லாம் வாலிப நாட்கள்ல அவங்களெல்லாம் அந்நிய தேசத்துல இருக்கும்போது யார் அவங்களெல்லாம் இப்படி வளர்த்து விட்டது? ஹல்லேலூயா. நல்ல போதித்த தாய் தந்தையர். ஹல்லேலூயா. ஒரு இளம் ஊழியனாகிய ஹல்லேலூயா தன்னுடைய சொந்த மகனாகவே ஏற்றுக்கொண்ட ஒரு பிரதான அப்போஸ்தலனா இருந்த ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆமென், பவுலையாவை குறித்து நான் அதிகமா தியானிச்சேன். ஆண்டவர் பேசின வார்த்தைகள் பெரிய தாக்கத்தை அவர்களை உருவாக்கிட்டு, எவ்வளவு பெரிய அப்போஸ்தலனா ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறாரு. அந்த அப்போஸ்தலன் தன்னுடைய மகனா சொல்றாரு, தீமோத்தேயு, ஹல்லேலூயா, நான் பெற்றெடுத்த என் மகனாகிய தீமோத்தேயு, ஒரு கிரேக்க தகப்பனுக்கும் ஒரு யூத தாய்க்கும் ஹல்லேலூயா கலப்பு திருமணம். ஒரு புற மதத்தான், ஒரு புற ஜாதியாரத்தான் நினைச்சிருக்காங்க. ஹல்லேலூயா, ஆமென். அந்த அம்மா தீமோத்தேயுடைய அம்மா மேரேஜ் பண்ணிருக்காங்க. ஹல்லேலூயா. பாட்டி லோவிசா, தாய் ஐனிகேயா ஒரு கலப்பு திருமணம் செய்தவங்க. ஒரு கிரேக்கனுக்கு பிறந்த மகன் தான் யாரு? ஹல்லேலூயா, இளம் ஊழியனாகிய தீமோத்தேயு. ஆனா பாட்டி, அம்மா நல்ல விசுவாசிகள். அந்த விசுவாசம் அந்த இளம் ஊழியனுக்குள் வந்துச்சு. அவனை ஒரு ஊழியனை பாருங்க, ஒரே மகன் தான், வேற பிள்ளைகள் அவங்களுக்கு இருந்தாலும் எதுவும் சொல்லப்படல. ஒரு மகனையும் பாருங்க எப்படி ஊழியத்துக்கு அர்ப்பணிக்கிறாங்க. ஹல்லேலூயா. அதிலும் பிரதான ஒரு பெரிய அப்போஸ்தலனா இருந்த ஹல்லேலூயா அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு நல்ல ஒரு மகனாக என்னை போல மனசுடையவை வேற யாரையும் இல்லை. பாருங்க, ஒரு அப்போஸ்தலன் சொல்றாரு, அவரை போல மனசு யாருக்கு இருந்துச்சாம்? இளம் ஊழியனாகிய தீமோத்தேயுக்கு இருந்துச்சாம். அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு யாருடைய மனசு இருந்துச்சு? கிறிஸ்துவின் சிந்தை, கிறிஸ்துவின் மனசுதான் அவருக்குள்ள இருந்துச்சு. சேகரி ஏன் உள்ள எப்படி இருக்குமோ, எனக்குள்ள எப்படிப்பட்ட சிந்தை இருக்குதோ, அதுதான் நான் பெற்றெடுத்த என் மகனாகிய தீமோத்தேயுக்குள்ள இருக்குது. இப்படிப்பட்ட ஊழியர்கள் எல்லாம் நமக்கு பெற்றுக் கொடுத்தது யாரு? அருமையான தாய்மார். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். ஊரியின் மகனாகிய ஊரியின் மகனாகிய பெசலெயேல், பாட்டி, தாத்தா, தகப்பை. ஹல்லேலூயா. அதே போல ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். கர்த்தருடைய தாசனாகிய யோசுவா, காலேப்புக்குள் நேற்று யோசித்து பார்த்தேன். ஒரு காலேப்புக்குள், ஐயாவுக்குள் இருந்த அந்த வேறுபட்ட வேறே ஆவி கானானுக்குள் பிரவேசிப்பதற்காக அந்த குடும்பத்துக்கே பாக்கி கிடைச்சிட்டு பாருங்க. அவங்க குடும்பம் முழுசும் கானானுக்குள் போயிட்டு பாருங்க. அதே போல யோசுவாவுடைய குடும்பம் முழுசும் கானானுக்குள் போச்சு பாருங்க. நம்முடைய பிள்ளைகள் என்ன சொல்ல, நம்ம பரம காணான நோய்க்கு நம்முடைய பயணம் சென்று கொண்டு இருக்குது. ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். ஆண்டவருடைய வருகையை நம்ம எதிர்பார்த்து இருக்கிறோம். அப்போ நம்முடைய பிள்ளைகளும் நம்முடைய குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருமே என்ன செய்யணும்? எப்படி? ஹல்லேலூயா, ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய தாசனாகிய யோசுவா, காலேப்பை போல நம்முடைய குடும்பங்களும் அந்த குடும்பமாக நமக்குள் தேவன் தந்த அந்த ஆவி, நமக்குள் வைத்திருக்கிற அந்த கர்த்தருடைய ஆவியானவர் உண்மையை ஆயத்தப்படுத்தி, நம்முடைய குடும்பத்தையும் ஆயத்தப்படுத்தி, நம்முடைய ஊரையும் ஆயத்தப்படுத்தி, உலகத்தையும் ஆயத்தப்படுத்தக்கூடிய எவ்வளவு பெரிய பொறுப்பு அப்பா நம்மகிட்ட தந்திருக்காங்க. அப்ப கிடைச்ச அபிஷேகத்திலே இருக்கிறதுலே அப்படி இருக்கலாமா? நமக்குள் இருக்கிற அந்த ஆவிக்குரிய வரத்தை அனல் மூட்டி எழுப்பணும். ஒரு காரியத்தை மட்டும் சொல்லுகிறேன். வெளி தேசத்திலே இருந்த ஒரு அருமையான சகோதரி, இளம் வயதிலே அவளுடைய சரீரம்
பிறக்கும் போதே சொல்ல அவங்க சரீரம் பாதிக்கப்பட்டு நிமிர்ந்து அவங்களால இருக்க முடியாது, படுத்தேதான் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அந்த சூழ்நிலையில கூட அந்த மகளோடு கூட தேவன் பேசிக்கொண்டே இருந்தார். அவங்களுடைய தாயோடு பேசிக்கொண்டு இருந்தார், போதகரோடு பேசிக்கொண்டிருந்தார். ஒரு நாளிலே சொன்னார், இந்த நாள்ல இந்த நேரத்துல உனக்கு காலுக்கு செருப்பு, ட்ரெஸ், இந்த மாதிரி இவ்வளவு எல்லாம் சொல்லி அளவு எல்லாம் சொல்லி இவ்வளவு சொல்லுன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த தாயை ஏற்றுக்கொண்டு அதுபடி செய்திருந்தாங்க. போதகரிடத்தையும் ஆண்டவர் பேசி இருந்தார். அப்போ இந்த மகள் சொல்றாங்க, அம்மா அப்பா இப்படி இப்ப சொல்லிட்டு, ஆமா நான் கிச்சன்ல இருந்தேன், அப்பா என்கிட்டயே வந்து இப்பதான் சொல்லிட்டு போறாங்க. எவ்வளவு ஒரு பெரிய தாய் மகள் பாருங்க. மகள்கிட்ட சொல்லிட்டு போறாங்க, இந்த டைம்ல நான் உன்னை குணமாக்குவேன். இந்த மகள்கிட்ட சொல்லிட்டு அப்படி அந்த தாயிட்ட போய், தாய் கிச்சன்ல இருக்காங்க, அவங்ககிட்ட போய் சொல்றாங்க. அந்த போதகர்கிட்ட சொல்றாங்க. எல்லாரும் வந்தாச்சு வீட்டுக்கு. இந்த குறிப்பிட்ட நேரம் வரவும் அப்படியே எல்லாரும் ஜெபத்துல இருக்காங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா அல்லேலூயா, ஒரு கிளை ஒரு கிளை முறிஞ்சா எப்படி சத்தம் கேட்கும்? சகோதரி அந்த உடம்பெல்லாம் அந்த வளைஞ்சி சரீரம் சரியான முறையில் இல்லாத அந்த எலும்புகள் எல்லாம் சட 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 சடனி இப்படி ஒரு சத்தத்தோட சகோதரி விடுதலை பெற்றாங்க. எல்லாரும் எப்படி பாருங்க, எவ்வளவு ஒரு ஆவியின் ஒற்றுமை. அல்லேலூயா. உண்மையில நினைச்சு பார்க்கும்போது அவ்வளவு சந்தோஷம், அவ்வளவு இதா இருந்துச்சு. ஆமா, ஆமாம்மா என்கிட்ட இப்ப அப்பா தானே சொல்லிட்டு போறாங்க. எப்படிப்பட்ட ஒரு குடும்பம் பாருங்க. நம்முடைய குடும்பங்களுக்குள்ள எப்படி வரணும். எனக்கு அந்த சகோதரி பேரை மறந்துட்டேன். ஒரு சகோதரி ஜெபத்துல வந்தவங்க தான், எனக்கு கம்ப்ளீட்டா மறந்துட்டு. அவங்க வந்து என்ன ஒரு சகோதரிக்காக ஜெபித்து கொண்டு இருந்திருக்கிறாங்க. ஜெபித்து கொண்டிருக்கும்போது இளம் வயது 11 12 படிக்கக்கூடிய ஒரு மகை. அந்த மகளை குறித்து அந்த மகனுக்கு வெளிப்படுத்தல். உடனே ஜெபம் முடிஞ்சோனே, தம்பி உனக்கு ஏதாவது அப்பா சொன்னாங்களா? ஆமாம்மா அவங்கள குறித்து இப்படி பேசுறாங்க. எப்படி குடும்பங்கள் பாருங்க. தாய்கிட்ட பேசுறாங்க, பிள்ளைகிட்ட பேசுறாங்க. அதே நேரத்துல ஒரு குடும்பத்துல பாருங்க, குடும்ப ஜெபத்துல எல்லாரும் ஜெபிப்பாங்களாம். எல்லாருக்கிட்டையும் அப்பா பேசுவாங்களாம். எல்லாருக்கிட்டையும் பேசி எல்லாரும் தங்களுக்கு ஆண்டவர் சொன்ன வெளிப்படுத்தல சொல்லி குடும்பங்கள்லாம் இப்படி மாறணும். என் கணவர், பிள்ளைகள் எல்லாருமே குடும்ப ஜெபத்திலேயே நம்ம இருக்கும்போது கூட அப்பா எல்லாருக்கிட்டையும் வெளிப்படுத்தல கொடுக்கணும். எல்லாருக்கிட்டையும் அப்பா பேசணும். எல்லாருக்கிட்டையும் அம்மா அப்பா ஏன்ட்ட இப்படி சொன்னாங்கம்மா அப்படின்னு சொல்லி எல்லா பிள்ளைங்க எல்லாம் அப்பாவை குறித்து சொல்லணும். இப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் சிலாய்க்கும் நமக்கும், நம்முடைய கணவருக்கும், நம்முடைய பிள்ளைகளுக்கும், நம்முடைய குடும்பங்களுக்கு இப்படிப்பட்ட நான் பிதாவோடு நானும் பிதாவும் அல்லேலூயா எப்படி நாங்க ஐக்கியமா இருக்கோம். அதே போல ஆண்டவரே பிதாவே நீர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் என்னோட ஐக்கியமா இருக்கு. நீ ஏசப்பா எப்படி விரும்புனாங்க. இதே போல நம்முடைய ஐக்கியம் அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. நம்மளை ஐக்கியப்படுத்துகிறவர் ஆவியானவர். அல்லேலூயா. பிதாவுக்கும் கிறிஸ்துவுக்கும் இடையில் உள்ள அந்த ரகசியங்களை ஒவ்வொரு காரியங்களையும் நமக்கு வெளிப்படுத்தி தருகிறவர் ஆவியானவர். இப்படிதான ஆவிக்குரிய காரியங்களை அல்லேலூயா இன்னும் நாம் ஆவிக்குரிய வரங்களை கேளுங்க. அப்படியே பெற்ற அபிஷேகத்துல அப்படியே பெற்ற கிருபையில இருக்காதீங்க. ஏன்னா எதுக்காகனா அவனவனுடைய பிரயோஜனத்துக்கு என்று ஆவியின் வரம் அழைக்கப்படுதுன்னா நம்ம சொந்த காரியத்துக்கு கிடையாது. அல்லேலூயா. அவனவன் பிரயோஜனம்னா நம்ம செய்யக்கூடிய ஊழியத்துக்கு, நம்ம செய்ய ஆண்டவருக்காக வரங்கள் கிருபைகள் எதுக்காகனா நம்ம ஸ்பிரிச்சுவலா ஆண்டவருக்கு நம்ம என்னென்ன செய்யறோம். அதே நேரத்துல பாருங்க, நம்முடைய ஆவி சரீரத்தை கீழ்ப்படுத்தி ஆவி உற்சாகமா இருக்குன்னு வச்சுக்கிடுங்க, நம்ம சரீரத்திலும் நல்ல பலன் வந்துடும் சிஸ்டர். நான் கூட சொல்லியிருக்கேன், போன வாரமே சொன்னேன். சில வார்த்தைகள் நம்மள தாங்க முடியாம இருக்கும்போது, நம்ம ஆவியில தொய்வு வரும்போது நம்ம மனசு மனமடிவாயிரும் பாருங்க. பெரிய ஒரு தீர்க்கதரிசி எலியா தீர்க்கதரிசி ஒரு பெண்ணோட வார்த்தையினால எப்படி மனமடிவாகி என்னை எடுத்துக்கணும்னு சொல்ற அளவுக்கு போயிட்டாரு. அதனால மனமடிவுகள் பாருங்க நம்முடைய சரீரத்தையே என்ன செய்யறோம், பலவீனமாக்கிறோம். நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவோ ஆவியில உற்சாகம் நமக்குள்ள இருக்குதோ நம்ம சரீர பலவீனம் தானா வெளியே போயிடும். ஏன்னா இந்த ஆவியில எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க பலன் அடைகிறீங்களோ உங்க சரீரத்துல அது என்ன வியாதியா இருக்கட்டும், என்ன பலவீனமா இருக்கட்டும், சரீரத்துல என்ன பிரச்சனையா இருக்கட்டும், நீங்க நல்ல அபிஷேகத்துல நிரம்பி ஆவியில ஜெபிக்க 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 உங்க சரீரத்துல என்ன பலவீனம் இருந்தாலும் சரி தானாய் வெளியே போயிடும். ஏன்னா அது இருக்க முடியாது. அந்த வியாதியால் அந்த பலவீனத்தால் என்ன செய்ய முடியாது, அங்க உட்கார முடியாது. ஏன்னா கர்த்தருடைய அபிஷேகம் அந்த ஆவி இந்த சரீரத்தை கட்டுப்படுத்தி கொஞ்சம் கீழே அப்படி இரு, நான் சொல்றதுதான் நீ கேட்கணும் அப்படின்னு என்ன செய்யணும், சரீரம் அந்த ஆவிக்கு கட்டுப்படுத்தி நடக்கணும். ஆவியானவர் நம்முடைய ஆவியும் அவருடைய ஆவியும் இணைஞ்சு செயல்படுது. அப்போ அப்படி இணைஞ்சு செயல்படுகிற ஒரு ஆவியினால தன் சரீரத்தை கட்டுப்படுத்தி கீழ்ப்படுத்தி வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கிடுங்க, கீழ்ப்படுத்தி அப்படி அடக்கி வச்சுக்கிட்டோம்னா இந்த ஆவிக்குரிய மனிதன் எல்லாவற்றிலும் மேற்கொண்டு எல்லாவற்றிலும், அதனாலதான் பரம தரிசனங்களையும் வெளிப்படுத்தலையும் எப்பவும் பெற்றுக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா நம்முடைய சிந்தை கிறிஸ்துவின் சிந்தையோடு இணைஞ்சு இருக்குது.
கிறிஸ்து வேற சிந்தை வந்த உடனே டக்குனு அது வெளியே போயிடும். அதை உள்ள பாட்டி வைக்க கூடாது, அதை யோசிச்சுட்டே இருக்க கூடாது. அப்ப அப்படித்தான் வழி நடத்தி வருகிறார். அதனால ஆவிக்குரிய வரங்களை கேட்போம், தேசமாக தீர்க்க தரிசன வரத்தை கேட்போம். அதே நேரத்துல நம்முடைய பிள்ளைகள் படிப்பு காரியங்கள்லாம் ரெண்டாவதுதான். முதலாவது என்ன செய்யணும், பிள்ளைகளுக்கு நல்ல வசனங்களை கற்றுக் கொடுங்க. நல்ல ஆவியில அபிஷேகத்துக்காக பிள்ளைகளை என்ன செய்யுங்க, வழி நடத்துங்க. நல்ல குடும்பமா இணைஞ்சு இருக்கும்போது கைகோர்த்து என்ன செய்யுங்க, ஜெபிங்க. உங்களுக்குள்ள உள்ள அபிஷேகம் என்ன செய்யணும், பிள்ளைகளுக்குள்ள கடந்து செல்லணும், கணவருக்குள்ள கடந்து செல்லணும். ஹல்லேலூயா. வெளி இடங்கள்ல இருக்கிற பிள்ளைகளா இருந்தா கூட ஹல்லேலூயா அவங்களுக்காக நல்ல சோஸ்திரங்களை ஏறெடுங்க. ஹல்லேலூயா. அவங்க காரியங்களை கர்த்தர் என்ன செய்வாரு, பொறுப்படுத்தி விடுவார். அநேக பிள்ளைகளை குறித்து வருத்தப்பட்டு சொல்லுவாங்க. நான் அந்த நேரத்துல அவங்க சொல்ற காரியங்களுக்காக நான் வந்து என்ன செய்யல, எனக்கு இதுக்காக ஜெபிச்சு விடுங்கன்னு சொல்லுவாங்க. நான் ஜெபிச்சிருக்கலாம். ஆனா பாருங்க, அப்பா திடீர்னுட்டு நான் வேற காரியத்துக்காக ஆயத்தமாகிட்டு இருப்பேன், திடீர்னு அந்த காரியத்தை வெளிப்படுத்திடுவாங்க. ஒருவேளை கணவர் கூட இப்போதைக்கு ஹல்லேலூயா எரிச்சல் கோபம் உள்ளவராக, மனைவியை மதியாத கணவரா இருக்கலாம். ஆனா பாருங்க, அப்படிப்பட்ட கணவரை குறித்தெல்லாம் ஆண்டவர் மேலான நோக்கங்களை வச்சிருக்காங்க. அது உங்களுக்கு வெளிப்படணும். உங்களுக்கு உங்க கணவரை குறித்த வெளிப்பாடு இருந்தா தான் நீங்க அவங்கள நேசிக்க முடியும். இல்லைன்னா இவர் என்ன சொன்னாலும் சர்ச்சுக்கு வர மாட்டேங்காரு, சொல்ல சொல்லி கேட்க மாட்டேங்காரு அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டே இருப்பீங்க. அப்படி அல்ல. உங்க கணவரை குறித்த தரிசனங்கள் உங்களுக்கு கிடைக்கணும். உங்க பிள்ளைகளை குறித்த தரிசனங்கள் உங்களுக்கு கிடைக்கணும். சின்ன பிள்ளைங்களா இருக்காங்க, அவங்கள கர்த்தர் எப்படிலாம் வச்சிருப்பாருங்கிற தரிசனம் உங்களுக்கு கிடைக்கணும். உங்களுக்கு கிடைக்கணும். மற்றவங்க சொல்லுவாங்க உங்க பிள்ளைகளை குறித்து. முதல்ல உங்களுக்கு உங்க கணவரை குறித்து, உங்க பிள்ளைகளை குறித்து முதலாவது என்ன செய்யணும், உங்களுக்கு என்ன செய்யணும், ஹல்லேலூயா, தரிசனங்கள் கிடைக்கணும். ஹல்லேலூயா. அதனால என்ன செய்யணும், அதனால சொல்றேன், என்ன உங்களுக்குள்ள ஆவிக்குரிய வரங்களை அனல் மூட்டி எழுப்புங்க. தயவு செய்து அபிஷேகம் பெறாதீங்க. என்ன நாளை கடத்திக்கிட்டே போகாதீங்க. நீங்க போற சபையில அபிஷேகத்துக்காக கூட்டங்கள் வைக்க சொல்லுங்க. நீங்க தனி ஜெபத்துல அபிஷேகத்துக்கான அந்த வார்த்தைகளை சொல்லி சொல்லி அப்பட்ட கேளுங்க. உங்களுக்குள்ள அந்த தாகம் வரணும். நான் கேட்டே தரல அப்படிங்கிற வார்த்தையே வரக்கூடாது. ஏன்னா யாரு மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன்னு அப்பா சொல்லியிருக்காங்க. நான் காலேஜ் படிக்கும்போது பாருங்க, அபிஷேகம்னு கேட்டு விருப்பம் உள்ளவங்களுக்கு எல்லாம் உடனே கிடைக்கும். யாரெல்லாம் ஜெபிக்க வர்றாங்களோ நாங்க ஜெபிப்போம். ஒரு சுத்திகரிப்புக்காக ஜெபிப்போம். அதுக்கப்புறம் அவங்கள ஆண்டவரை முழுசா ஒப்புப்படுத்தி சொல்லுவோம். அதுக்கப்புறம் ஆண்டவரை நல்லா அவங்களுக்கு கொடுத்த ரட்சிப்புக்காக துதிக்க சொல்லுவோம். அப்படி இருக்கும்போதே பாருங்க, ஒரு 1/2 மணி நேரம் ஜெபிக்கணும், 1 மணி நேரம் கழிச்சு விடுங்களேன், இந்த பிரேயர் முடிஞ்சு உடனே அபிஷேகம் கிடைக்கும். இவ்வளவு பேருக்கு காலேஜ்ல கேட்ட உடனே அப்போ உடனே அது வெறுப்பு வாஞ்சியோடு வந்தவங்க அத்தனை பேருக்கும் கொடுத்துருக்காங்க. உண்மையில அது பெரிய பாக்கியம். ஹல்லேலூயா. நானும் அங்க போய் தான் பார்த்தேன். அதுக்கப்புறம் அக்காமாரோட சேர்ந்து நானும் என்ன செய்தேன், என்னையும் அந்த ஜெபத்துல அவங்க வச்சுட்டாங்க. நீனும் கூட இருன்னு சொல்லி நானும் ஜெபிச்சு எவ்வளவு பேருக்கு அபிஷேகம் கிடைச்சிருக்கு. அதனால தயவு செய்து என்ன செய்யாதீங்க, இணைப்புல வரும்போது அபிஷேக தாகத்தோடு வாங்க. நல்ல நீங்களே கேளுங்க, அப்பாட்ட கேளுங்க. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். தாகம் உள்ளவனுக்கு தண்ணீரை கண்டிப்பா தருவாரு. அதனால தயவு செய்து என்ன நாட்களை கடத்தாதீங்க. எஸ்ஆர் ஜெபக்குழு ஆரம்பிச்சு 3 வருஷம் ஆயிட்டு. என்ன நீங்க இருக்கிற வண்ணமா இருக்கக்கூடாது. நீங்க ஜெபிக்கும் போதே என்ன செய்யணும், வல்லமை வெளிப்படணும். அதை நீங்க ஹல்லேலூயா சொல்லணும். இணைப்புல வந்தவங்க, சிஸ்டர் நீங்க ஜெபிக்கும் போது எங்க குடும்பத்துல இன்னைக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருந்தது சிஸ்டர், நீங்க ஜெபிக்கும் போது அப்படி ஒரு அக்கினியை நான் உணர்ந்தேன், அப்படி ஒரு அபிஷேகம் எனக்குள்ள அக்கினி பற்றி பிடிச்சு எங்க குடும்பத்துல இந்த பிரச்சனை உடனே மாறிட்டு சிஸ்டர்னு சொல்லணும். ஹல்லேலூயா. அதே போல ஜெபிக்கிறவங்க தரிசனத்துல பார்க்கணும். நீங்க ஜெபிக்கும் போதே என்னெல்லாம் நடக்குங்கிறத நீங்க அப்படியே ஜெபிச்சுக்கிட்டு இருக்கும் போதே அப்படி தரிசனம் கிடைச்சுக்கிட்டே இருக்கும். அந்த பாக்கிய சிலாக்கியத்தை எல்லாரும் பெறணும். அதனால விசேஷமா தீர்க்க தரிசனத்தை வரத்த விரும்பணும். விசேஷமாக பிள்ளைகளை எரிச்சல் ஊட்டக்கூடாது. பிள்ளைகளை திட்டிக்கிட்டே இருக்கக்கூடாது. நம்ம முன்னாடியே சொல்லுங்க, பிள்ளைகளை கச்சி கொட்டாதீங்க. கற்பத்தின் கனி கத்தரால் வர சுதந்திரம். அந்த சுதந்திரத்தை உங்க கையில தான் கொடுத்துருக்காரு. அத ஹல்லேலூயா உருவாக்க நீங்க நல்லா அந்த பிள்ளைய உருவாக்கி தேவனுக்குரிய பிள்ளையா மாற்றி தேவ சந்ததியா வைப்பீங்கன்னு சொல்லிதான் தந்திருக்காங்க. ஒரு சந்ததி அவரை சேவிக்கும். அது தலைமுறையா ஆண்டவருடைய சந்ததி. நீங்க பிள்ளைகிட்ட சொல்லுங்க, எம்மா நம்ம யாருடைய சந்ததி தெரியுமா, நம்ம ஆண்டவருடைய சந்ததிமா, நம்ம ஆண்டவருடைய சந்ததி. பிள்ளைகிட்ட சொல்லுங்க, யாரு கேட்டாலும் சொல்லுங்க மக்களே, நாங்க ஆண்டவருடைய சந்ததி, நாங்க ஏசப்பா பிள்ளைங்க. பிள்ளைகிட்ட சொல்லுங்க, நீ ஸ்கூல்ல தைரியமா சொல்லுமா, ஏசப்பா பிள்ளைனா அப்படி சொல்லுமான்னு சொல்லுங்க. பிள்ளைங்க தைரியமா சொல்லட்டு. பிள்ளைகளுக்குள்ள தைரியத்தை ஊட்டுங்க. மற்றவங்களுக்கு பயந்து அப்படியே பிள்ளைங்களா என்ன செய்யக்கூடாது, அந்த பயத்தின் ஆவி பிள்ளைகளுக்குள்ள வந்துடாம பிள்ளைகள் துணிச்சலா பேசணும். பிள்ளைகள் என்ன செய்யணும், தைரியமா பேசணும். ஹல்லேலூயா. தைரியமா என்ன செய்யணும், மற்றவங்க கிட்ட பேசணும். ஹல்லேலூயா. மற்றவங்களை எதிர்த்து பேசக்கூடாது. ஆனா தைரியமா தேவன் சொன்ன வார்த்தைகளை சொல்லணும். ஒரு 3 வயது மகளை தேவன் தரிசனத்துல காமிச்சு அந்த மகளுக்குள்ள கத்த பேசுறாரு. ஆனா அந்த பாட்டி சொல்லுது, என்ன இவ ஒரு மாதிரி பேசுறா, என்ன இல்லாம சொல்றா. அப்போ உங்க பிள்ளைகள் சொல்ற வார்த்தையை நீங்க ஏற்றுக்கொள்றீங்களா? ஏன்னா என்கிட்ட பேசாம ஓட்ட பேசிட்டு வரும். ஓட்ட வந்து பேசினாரு போல. என்கிட்ட கூட இத்தனை வருஷம் ஆயிருக்கு. நான் சர்ச்சைக்கு போயிட்டு இவ்வளவு அபிஷேகம் பண்ணி இத்தனை வருஷம் ஆகுது.
எனக்கு கூட இப்படி வரலன்னு சொல்ல. பிள்ளைகளை மட்டம் தட்டாதீங்க. பிள்ளைங்க சொன்ன வார்த்தைகளை அப்ரிஷியேட் பண்ணுங்க. இன்னும் கேளுமா, இன்னும் எசப்பாட்ட கேளுமா, என்ன எசப்பாட்ட பேசுவாங்கம்மா, நல்லா கேளுமா, சொப்பனத்துல எசப்பா என்கிட்ட பேசுங்க, நீ கேளுங்கம்மா கேளுங்கம்மா, பிள்ளைகளை என்கரேஜ் பண்ணுங்க. அதே போல கணவரை என்ன செய்யுங்க, உற்சாகப்படுத்துங்க. யாரையும் மட்டம் தட்டாதீங்க. ஆமா, இவகிட்ட மட்டும் தான் வந்து பேசினாரு போல, என்கிட்ட பேசலையோ அப்படின்னு சொல்லி என்ன செய்யறீங்க, யாரையும் மட்டம் தட்டாதீங்க. விசுவாசிகளை மட்டம் தட்டாதீங்க. அதே நேரத்துல பாஸ்டர்ஸ் நம்ம யாரையும் எந்த பாஸ்டர்ஸுமே குறை சொல்லக்கூடாது. அதே போல ஊழியர்களும் கூட அல்லேலூயா நம்ம விசுவாசிகளை நல்லா உற்சாகப்படுத்துற ஊழியரா இருக்கணும். அல்லேலூயா. என்னுடைய பாஸ்டர் ரெவரண்ட் பெகின் சாமுவேல் உண்மையிலே எல்லாரையும் நல்லா உற்சாகப்படுத்துவாங்க. எல்லாரும் ஊழியம் செய்யணும், எல்லாரும் ஆண்டவருக்காக ஊழியம் செய்யுங்க, எல்லாருமே ஊழியம் செய்யணும் சொல்லி எப்பொழுதுமே நல்லா எல்லாரையும் உற்சாகப்படுத்துவாங்க. அப்படி நல்ல ஊழியர்களுக்காக ஜெபிங்க. அப்படி இல்லைன்னா எங்க ஊழியரும் அவங்க நல்லா உற்சாகப்படுத்தக்கூடிய ஊழியரா மாற்றுங்கப்பான்னு சொல்லி ஊழியர்களுக்காக ஜெபிங்க. ஒரு ஏலி ஐயா பாருங்க, ஒரு ஏலி ஐயா என்னெல்லாம் சொன்னாரோ அத்தனையும் ஒரு அருமையான மகனா இருந்து சாமுவேல் ஐயா செய்தார். பாருங்க, கூப்பிட்ட உடனே போவார். ராத்திரி எத்தனை தடவை பெத்த பிள்ளை போகுமா, ஒரு தடவை கொண்டு போய் ஏசிவிடும். என்ன நீ தூக்கத்துல கூப்பிட்டுட்டீங்கன்னு எழுந்திருக்கவே செய்யாது. ஆனா அந்த சிறிய மகன் பாருங்க, ஓடி ஓடி போய் என்னை கூப்பிட்டீரா, என்னை கூப்பிட்டீரா, எப்படி போய் கேட்காம பாருங்க. அப்ப எங்க ஒழுங்கா ராத்திரி எங்க ஒழுங்கா தூங்கி இருப்போம். கூட்டோட போய் வேலை செய்து கொடுக்கான். என்ன பண்ணாலும் அவருக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்றான். அவருடைய கண் பார்வை குறைவா இருக்குது. அந்த வயதோட தகப்பனுக்கு ஒரு மகனை போல இருந்து என்ன செய்யறான். அல்லேலூயா. இந்த சிறிய மகன் என்ன செய்யறான், பணிவிடை செய்கிறான். தேவன் என்ன செய்தார், அல்லேலூயா. தேவன் அந்த சின்ன குட்டி பையனோட பேசுறப்ப அவனுக்கு என்ன புரியன்னு அப்பா நினைக்கல. பாருங்க, அந்த சின்ன பையனோடு கூட அப்பா பேசுறாங்க. இவ்வளவு பெரிய பாக்கியம். நம்ம பிள்ளைகளோடு தேவன் பேசட்டும். நம்ம பிள்ளைங்க தேவனோடு உறவாடட்டும். செல்லோடு உறவாடாம, செல்போனை கொடுக்காதீங்க. செல்லோடு உறவாடாம தேவனோடு பிள்ளைகள் உறவாடட்டும். அல்லேலூயா. நல்ல பிள்ளைகிட்ட உட்கார்ந்து வந்த உடனே பிள்ளைகளை நல்லா விசாரிச்சு, நல்லா டிபன் செய்து பிள்ளைகள் வர்றதுக்குள்ள நல்லா எல்லாம் ரெடி பண்ணி பிள்ளைகளுக்கு நல்ல விரும்புற காரியங்கள் என்ன கேட்டு, என்னமோ உனக்கு இன்னைக்கு வேணும், நல்ல பிள்ளைகளுக்கு செய்து கொடுங்க. அதே நேரத்துல பிள்ளைகளுக்கு நல்லா ரிலாக்ஸ் ஆனவரும் படிக்க சொல்லுங்க. படின்னு உடனே கட்டாயப்படுத்தாதீங்க. அல்லேலூயா. ஆனா ஆண்டவருடைய காரியத்துல ரொம்ப கவனமா இருங்க. அப்பா கிட்ட பேசுனியாமா, இன்னைக்கு காலையில அப்பாவோட பேசுனாங்களா, நீ வேதனை வசனம் வாசிக்கும் போது அப்பா பேசுனாங்களா, ராத்திரி அப்பாவோட பேசுனாங்களா, அப்படி பிள்ளைகளை கேளுங்க. ஆமாம்மா, என்னம்மா நீங்க எப்படி சொல்றீங்க, அப்படியும் பேசுவாங்களா, ஆமாம்மா எசப்பா பேசுவாங்கம்மா, அது ஒன்ன போல குட்டி பிள்ளைங்களுக்கு எல்லாம் அபிஷேகம் கொடுக்கன்னு சொல்லியிருக்காங்கம்மா, அந்த வசனத்தை சொல்லுமான்னு சொல்லி இப்படி கற்றுக் கொடுங்க. என்ன அதனால இந்த நாள்ல ஆண்டவர் சொல்வது பிள்ளைகளை, அல்லேலூயா அல்லேலூயா, பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படிங்கன்னு ஆண்டவர் சொல்றாரு. அல்லேலூயா. எத்தனையோ பெற்றோர் விக்கிரக ஆராதனையில இருக்கலாம், பிள்ளைகள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளா இருக்கலாம். அதனாலதான் கர்த்தருக்குள் என்ன செய்யுங்க, கீழ்ப்படிங்கன்னு சொல்றாரு. இப்படிப்பட்டதான கீழ்ப்படுகிற உள்ள சந்ததி, ஒரு துதிக்கிற சந்ததி நாம் ஒவ்வொருவர், அல்லேலூயா, ஆமேன் ஆமேன், குடும்பங்களிலும் அப்படிப்பட்ட ஒரு சந்ததி, ஆண்டவருடைய சந்ததி. நாம் யாருடைய சந்ததி, ஆண்டவருடைய சந்ததி. அப்படி பிள்ளைகளுக்கு நல்லா என்ன செய்யுங்க, கற்றுக் கொடுங்க. ஒரு 2.5 வயசுலயே ஒரு யூதன் தன் பிள்ளைக்கு 2.5 வயசுலயே கற்றுக் கொடுக்க ஆரம்பிச்சிருவாரு. ஸ்கூலுக்கு போறதுக்குள்ள தன் பிள்ளைக்கு என்னெல்லாம் தேவையோ அத்தனையும் கற்றுக் கொடுத்தாரு. அதனாலதான் இன்னைக்கு பாருங்க, ஒரு யூத மக்கள் இன்னைக்கு எல்லாம் உயர்ந்த ஸ்தானங்கள்ல நிறைய சயின்டிஸ்ட், நிறைய நல்ல நல்ல பொசிஷன்ல இருக்கவங்க எல்லாம் யூதர்கள் தான் இருக்காங்க உலகத்துல. சின்ன வயசுல வேதத்தை கற்றுக் கொடுத்துடுறாங்க. அல்லேலூயா பிள்ளைகளுக்கு. அல்லேலூயா. அது ஆபிரகாமை குறித்து தேவனுக்குள்ள இருந்த ஒரு நம்பிக்கை. அல்லேலூயா. அது வழி வழியாக அந்த யூதர்களுக்குள்ள என்ன செய்து வருது. நாங்கள் ஆபிரகாமின் சந்ததி. அவங்க எவ்வளவு பெருமைப்படுறாங்க பாருங்க. அப்ப நம்ம எவ்வளவு பெருமைப்படணும். நம்ம ஆவிக்குரிய மக்கள். நம்ம ஆபிரகாமின் சந்ததி மட்டுமல்ல, நாம் இயேசு கிறிஸ்துவின் சந்ததி. அப்பாடா, எப்படி சொல்லணும் பாருங்க. அப்ப நாங்க இயேசப்பா பிள்ளைங்க. ஒரு யூதன் பாருங்க எவ்வளவு வைராக்கியமாக, எவ்வளவு பெருமையா சொல்றான். நாம தோற்று போக மாட்டோம். எங்க ஆண்டவர் எங்களோடு கூட இருக்கிறாரு, எங்களுக்கு வேதம் இருக்குது, எங்களுக்கு தோரா இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளலாம் கூட. இன்னைக்கும் பாருங்க, அந்த ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்கின்படி இன்றைக்கும் அந்த யூத சந்ததி இருக்கு. நான் தான் யோசித்து பார்த்தேன். லேயாள் அம்மா 4வது பிள்ளைக்குதான் துதின்னு பேர் வச்சாங்க. ஆனா அந்த துதியின் சந்ததிக்கு எப்படி இருக்கு பாருங்க. அந்த துதியின் சந்ததிக்கு எப்படி இருக்கு பாருங்க. ரிசர கரமோ ஷபாரிக்கர தோரா ரிக்கல தோரி கமார சோரி தீரா சீரா தக்கல தோரா அறிவல கரமோ சவாரிக்கல தோரி தீசர தோரி கபாரிக்கர தீரா. அற்பமாய் எண்ணப்பட்ட ஒரு அம்மா, அழகே இல்ல, இவளை யாரும் திருமணம் செய்ய மாட்டாங்கன்னு சொல்லி அல்லேலூயா திருட்டுத்தனமாக அல்லேலூயா யாக்கோபுக்கு திருமணம் முடிச்சு வச்சாங்க. காலையில கொஞ்சம் ஏச்சா வாங்கியிருப்பாங்க லேயாள். தன்னுடைய முக்காடை கூட எடுத்துக்க மாட்டாங்க. கொஞ்சம் ஏச்சா வாங்கியிருப்பாங்க. அதெல்லாம் கொஞ்சம் யோசித்து பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு பெண்ணுக்கு தான் தேவன்
யூதாவை கொடுத்தார். யூதாவை கொடுத்தார். மற்றவங்களால் புறக்கணிக்கப்படுறீங்களா? தள்ளப்பட்டு இருக்கீங்களா? குடும்பத்தினரால் ஹல்லேலூயா ஆகாதவள் இவ வரவே கூடாது இந்த ஃபங்க்ஷனுக்குலாம் நினைக்கிறாங்களா? உங்களதான் ஆண்டவர் தலையாக வைப்பார். அதனால பிள்ளைகளுக்காக நல்லா ஜெபிங்க. பிள்ளைகள் சொல் கேட்கலன்னு நினைக்காதீங்க. பிள்ளைகளை குறித்த வெளிப்படுத்தல எனக்கு தாங்கப்பான்னு சொல்லி கேளுங்க. அந்த தரிசனங்கள் வெளிப்படுத்தல நீங்க என்ன செய்யுங்க, பிள்ளைகளுக்கு சொல்லுங்க, மகனே உன்னை குறித்த தேவ திட்டம் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. பிள்ளைகளை குறித்த தேவ திட்டங்களை சொல்லுங்க. அவர்கிட்ட சொல்லுங்க. கேட்டாலும் கேட்க விட்டாலும் உன்னை குறித்த தேவ திட்டம் மகனே இதுதான். நீ அதுக்கு ஒத்து வருந்தட்டும். அல்லேலூயா ஆண்டவர் என்ன செய்வாரு? எப்பயா தன் பக்கம் உன்னை என்ன செய்வாரு? கண்டிப்பா மாற்றி கொண்டு வருவாரு அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைக்காக விடாம ஜெபிங்க. தேவன் கொடுத்த தரிசனங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில, கணவர் வாழ்க்கையில நிறைவேற நல்லா என்ன செய்யுங்க, விட்டு கொடுத்து என்ன செய்யுங்க, ஜெபிங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன், 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 ஆமேன். அல்லேலூயா. அப்போ கோடி நன்றி. இந்த வேளையிலும் கூட நாம் கேட்க போறது அல்லேலூயா ஆவிக்குரிய வரங்கள், ஞான வரங்களை, அன்பை நாடுங்கள், ஞான வரங்களை விரும்புங்கள், விசேஷமாக தீர்க்க தரிசன வரங்களை கேளுங்கன்னு சொல்லி கேட்பான். இந்த வேளையில இணைப்பில் வந்த தேவ பிள்ளைகளாகிய எங்களுக்கு உடைய ஆவிக்குரிய வரங்களை தந்து இந்த வரங்கள் எங்கள் ஊழியத்துல நாங்க இன்னும் உங்களுக்காக வல்லமையாய் செயல்பட, ஊழியத்துல உங்களுக்காக இன்னும் நாங்க வல்லமையாய் செயல்பட, அநேக மக்களுக்கு நீங்க எங்களுக்கு தரக்கூடிய வரங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருக்கத்தக்கதாக இணைத்து வந்த தேவ பிள்ளைகள் எங்கள் ஒவ்வொருவரையும் அப்பா வரங்களினால் இந்த நாள்ல நிரப்புங்கப்பா. அபிஷேகம் பெறாதவர்களை அபிஷேகத்தினால் அபிஷேகம் பெறாதவங்க கேளுங்க. இந்த வேலையில கர்த்தர் அபிஷேகிப்பார். அபிஷேகம் பெறாதவங்களை அபிஷேகத்தினால நிரப்புங்கப்பான்னு சொல்லி அல்லேலூயா அல்லேலூயா. முதலாவது உங்களை அல்லேலூயா ஒவ்வொருவரும் அபிஷேகம் பெறாதவங்க அர்ப்பணிங்க. என்னுடைய குற்றம் குறைகள் எது இருந்தாலும் என்னை சுத்திகரிங்கப்பா. ஒரு விசை என்னை உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் உடைய தூய ரத்தத்தினால் என்னை கழுவி சுத்திகரிங்கப்பா. என்னுடைய ஆவி ஆத்துமா சரி நினைச்சு அப்பா உங்க கரத்துல தர்றேப்பா. அல்லேலூயா எனக்கு கிருபையா இறங்கி நீங்க வாக்களித்த அந்த அபிஷேகத்தை அந்த நாள்ல தாங்கப்பாடி கேளுங்க. இன்னும் வரங்கள் கிருபைகள் உங்களுக்குள்ள என்ன வரப்படி நீங்க கண்டுபிடிக்க முடியாதவங்க இதுவரை இன்னைக்கு எனக்கு வெளிப்படுத்துங்கப்பா. எனக்குள்ள என்ன வார்த்தை தந்ததுன்னு கேளுங்க. வரங்களை கேளுங்க. இன்னும் எனக்கு வரங்களே இருக்குன்னு தெரியலப்பா, என்ன வரத்தினால நிரப்புங்க. விசேஷமா தீர்க்க தரிசன வரத்தை எங்களுக்கு தாங்கப்பான்னு சொல்லி இந்த காரியத்துக்காக ஒருவர் ஜெபிக்கும்படியா கேட்டு